So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு நம்ம வீடியோல பயாலஜியோட தேர்ட் சாப்டர், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரா என்ன பார்த்தோம்? தி லிவிங் வேர்ல்டு. இப்போ நம்ம செகண்ட் சாப்டரா பார்த்தது செல் தி யூனிட் ஆஃப் லைஃப். இப்போ நம்ம தேர்ட் சாப்டரா பார்க்க போறது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். அதாவது செகண்ட் சாப்டர் நம்ம என்ன பார்த்துட்டோம்? செல்னா என்ன, அதுல ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ்னா என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ எப்படி பார்க்க போறோம்னா ஒரு செல்ல இருந்து இன்னும் அடுத்த செல் எப்படி டிவைட் ஆகி வருது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபுல்லா இன்டெப்த் நாலேஜ் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ, நான் ஆஸ் யூஷுவல் உங்க எல்லார்ட்டையும் ரெக்வெஸ்ட் பண்றது தான், லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்கும் போது ஓகே நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம இன்னும் கொஷின்ஸ் நிறைய பண்ணலாம், இல்லை இன்னும் ஏதாவது புதுசாக ஏதாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான், புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு query இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் கமெண்ட் போட்ட உடனே நாங்கள் எப்போ அந்த கமெண்ட்டை ஃபர்ஸ்ட்டாக ரீட் பண்ணுறோமோ உடனே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்கே நம்ம போட்டால் ஒரு சில சேனல்ஸ் மாதிரி பண்ணுவோம் சொல்லிட்டு ரிப்ளையே பண்ணாமல் இருப்பாங்களோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் இன்னொரு ஃபீட்பேக் வந்துருந்துச்சு எங்களுக்கு. என்னன்னா, செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் அந்த சாப்டர் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்தது. என்னன்னா ப்ரோ நீங்கள் என்சிஆர்டி ரீட் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணுறீங்க, பட் ஆனால் எங்களுக்கு அது அதுக்கப்புறம் போக எங்களுக்கு ரீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை ஹைலைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்க. ஓகே, நீங்க கேட்டீங்க, செய்யாம இருப்பனா? ஸோ கன்ஃபார்ம் இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டியை அண்டர்லைன் பண்ண மாட்டோம், ஹைலைட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, வாங்க சாப்டருக்குள்ள போலாம். ஸோ உள்ள போன நம்மளுக்கு வர்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். வாட் இஸ் செல் டிவிஷன்? செல் டிவிஷன் சொல்றீங்களே, அப்படின்னா என்னது? வாட் இஸ் செல் டிவிஷன்? ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் தான் சொல்றோம். அப்போ அதே மாதிரி வாட் இஸ் செல் சைக்கிள்? ஓகே, ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஒன்னொன்னுக்கு ஆன்சர் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் செல் டிவிஷன்? அதாவது நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்டா இருக்கும்போது ஒரு ஃபர்டிலைசேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசமா இருந்திருப்போமா? அந்த சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ல இருந்து இப்போ இவ்வளோ பெரிய பாடி, அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாடியை நம்ம மாறி இருக்கோம். எப்படி? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் செல் டிவிஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு செல் எடுத்துக்கிறேன். இது பேரண்ட் செல்லு. இது எனக்கு என்ன ஆகுது? ரெண்டு செல்லா பிரியுது. ஓகேவா? டிவிஷன்னால என்னது? பிரியிறது. செல் டிவிஷன்னா செல் பிரியிறது. புரியுதா? டிவிஷன்னா பிரியிறது, செல் டிவிஷன்னா செல் பிரியிறது. ஸோ அப்போ ஒரு செல்லு இங்க ஒரு பேரண்ட் செல் டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் செல்ஸா ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இதை ஃபுல்லா டாட்டர் செல் தான் சொல்லுவோம். ஓகேவா? பயாலஜில ஃபுல்லா அப்படிதான் உங்களுக்கு வரும், டாட்டர் செல்ஸ். செல்லு தான், ஏன்னா இங்க ஒன்று தானே போடுறோம். ஸோ செல். ஓகே, ரெண்டு டாட்டர் செல். ஸோ இப்போ செல் டிவிஷன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஒரு செல்ல இருந்து ரெண்டு செல்லா பிரியுது, செல் டிவிஷன். அது என்ன ப்ரோ செல் சைக்கிள் அப்படின்னா? வெயிட் பண்ணுங்க, இதே டயக்ராம் எடுக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். ஓகே, எனக்கு இப்போ வெயிட், எனக்கு இப்போ இந்த செல்லும் நல்லா வளருமா?
இதுவும் நல்லா வளருமா? இந்த செல் வளர்ந்து நல்ல ஒரு பெரிய செல்லா மாறிடுச்சு. இந்த செல்லும் நல்லா வளர்ந்து ஒரு பெரிய செல்லா மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப இந்த 2 செல்லும் திரும்பி என்ன பண்ணும்? டிவைட் பண்ணுமா? 2 டாட்டர் செல்ஸ் வந்துரும். ரெண்டு டாட்டர் செல்ஸ் வந்துரும். திரும்பி இந்த 2 டாட்டர் செல் என்ன பண்ணும்? திரும்பி இந்த 2 டாட்டர் செல்ஸும் அப்படியே எல்லாமே இந்த 4 டாட்டர் செல்லும் வளர்ந்து பெருசாகும். திரும்பி இங்க இருந்து திரும்பி பெருசாயிட்டு திரும்பி இந்த வளர்ந்த செல் வந்து திரும்பி டிவைட் ஆகும். திரும்பி டிவைட் ஆனது வளரும். திரும்பி வளர்ந்தது டிவைட் ஆகும். திரும்பி டிவைட் ஆனது வளரும், டிவைட் ஆகும், வளரும், டிவைட் ஆகும். இப்படியே ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கா. இதைத்தான் நம்ம செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுது? அதான் சாரி, செல் சைக்கிள்னு சொல்லுவோம். புரியுதா? வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். செல் டிவிஷனுங்கிறது ஒரு வட்டம் மாதிரி தான். வளரும், டிவைட் ஆகும், வளரும், டிவைட் ஆகும். இப்படியே சுத்தி 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 திரும்பி திரும்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். இதைத்தான் நம்ம செல் சைக்கிள்னு சொல்றோம். ஓகே ப்ரோ, வாட்டுங்கிற கொஸ்டின் எங்களுக்கு ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. என்ன கொஸ்டின் சொல்லுங்க? ஒய் செல் டிவிஷன்? எதுக்கு நம்மளுக்கு செல் டிவிஷன் தேவை? ஒய் செல் டிவிஷன்? ஓகே, ஒய் செல் டிவிஷன்? சிம்பிள் கொஸ்டின் அண்ட் நைஸ் கொஸ்டின். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட டாட்டர் செல் ஒரு செல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது? வளருது. வளர்ந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் வளருது. ஓகே. இப்போ எனக்கு இதுல நல்லா பாருங்க, முதல்ல இருந்த அளவு இவ்வளோ, அதாவது இதுல பார்த்தா இவ்வளோ வரும், இதுல பார்த்தா இவ்வளோ வரும். கரெக்டா? ஸோ இப்போ முதல்ல இருந்த அளவை விட சைட்டோபிளாசம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இதுல இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. பட் ஆனால் நியூக்ளியஸோட சைஸை பாருங்க, ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டாவே இருக்குதா? எஸ். ஸோ அப்போ இதுல நீங்க நியூக்ளியஸ் டிவைடட் பை சைட்டோபிளாசம் போட்டீங்கன்னா நம்மளுக்கு ரேஷியோ என்னவாகும்? இதோட ரேஷியோ டிக்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். கரெக்டா? நல்லா பாருங்க, நியூக்ளியஸ் டிவைடட் பை சைட்டோபிளாசம், நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ. கரெக்டா? அப்போ நியூக்ளியஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. கீழே இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனா மொத்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? கீழே சைட்டோபிளாசமோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, அப்போ மொத்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா வந்து இப்போ ஆல் ஓவர் இந்தியாவை நம்மளுக்கு ரூல் பண்றதுக்கு பிஎம்னு இருக்காங்க, பிஎம்க்கு கீழே எம்பிஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சிஎம் இருக்காங்க, சிஎம்க்கு கீழே எம்எல்ஏஸ் அவங்க எல்லாரும் இருக்காங்க, எம்எல்ஏஸ்க்கு கீழே கவுன்சிலர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா? இந்த மாதிரி தான். இப்போ ஒரே ஒரு ஆளை தூக்கி மொத்தமா ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் ஒரே ஒரு ஆளை தூக்கி நீ தான் மொத்த இந்தியாவையும் பார்க்க போற அப்படின்னு சொல்லி விட்டா அவரால் பார்க்க முடியுமா? முடியாது. பிஎம்ஏ ஒரே ஒரு ஆளை உட்காந்து பார்க்கணும்னா முடியாது. அவருக்கு கீழே நிறைய அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் அவர் கவர்ன் பண்ணுவார். அதே மாதிரிதான் இங்கேயும் பிரெயின் ஆஃப் தி செல் என்னது? நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸால ஓகே இதை பார்க்க முடியும், நியூக்ளியஸால இதை பார்க்க முடியும், நியூக்ளியஸால இந்த அளவு வரைக்கும் பார்க்க முடியும். பட் ஆனா இதுக்கு மேல நியூக்ளியஸால பார்க்க முடியாது. ஸோ இந்த நியூக்ளியஸ் சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ ஒரு அளவுக்கு மேல ரொம்ப குறையும் போது நியூக்ளியஸால அதை வந்து கவர்ன் பண்ண முடியாது அவ்வளோ பெரிய செல்ல. ஸோ அப்போ அந்த டைம் நம்மளுக்கு என்னவாகும்? இது டிவைட் ஆகிரும். இப்போ இது வந்து டிவைட் ஆகி நம்மளுக்கு திரும்பி 2 டாட்டர் செல்லா அதோட நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோவை ரீஸ்டோர் பண்ணிரும். நியூக்ளியோ சைட்டோபிளாஸ்மிக்
cytoplasmic ratio is restored after cell division. ஓகேவா? செல் டிவைட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிரும், நம்மளுக்கு நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ ரீஸ்டோர் ஆயிரும். இங்க டிஸ்டர்ப் ஆன அந்த ரேஷியோ, அதாவது இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆன அந்த ரேஷியோ எந்த இடத்துல, இந்த சின்னதுல இருந்து அப்படியே வளர்ந்து 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 வருதா, இப்படி வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆன அந்த ரேஷியோ ஓரளவுக்கு மேல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, நம்மளுக்கு செல் டிவைட் ஆயிரும். டிவைட் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணிரும், 2 டாட்டர் செல்லா கொடுத்துரும். இப்படி கொடுக்கும்போது திரும்பி நம்மளோட நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ ரீஸ்டோர் ஆகிரும். ஓகேவா? உங்களுக்கு பேர்லயே இருக்கு, நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசமோட ரேஷியோ, நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசமோட ரேஷியோ. ஸோ அதுதான் நியூக்ளியோசைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ. ஓகேவா? ஓகே. ஸோ எதனால செல் டிவிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சா? ஓகே. இப்போ இதே விஷயத்துல இருந்து நீங்க இன்னொரு விஷயமும் கவனிக்கலாம். சைட்டோபிளாசம் எந்த ஒரு காரணத்துக்காகவும், அதாவது நியூக்ளியஸ் ஒரு கட்டத்துக்கு மேல வளராது, கரெக்டா? ஆனா சைட்டோபிளாசம் வளர்ந்துகிட்டே போகுதா? ஸோ அப்போ இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். என்னது? cytoplasmic growth is continuous. புரியுதா? அது கண்டினியூஸா அது நடந்துகிட்டே தான் இருக்கும் சைட்டோபிளாஸ்மிக் growth. இது நடுவில் போய் டிவைட் ஆனோன்னா அது 2 இதா பிரிஞ்சிருது. திரும்பி சைட்டோபிளாஸ்மோட growth கண்டினியூஸ் தான், த்ரூ அவுட் தி லைஃப் அது கண்டினியூஸா சைட்டோபிளாஸ்மோட growth நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி ப்ரோ. இது போக இதை பத்தின ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போமா? இப்போ இந்த செல் சைக்கிள் நடக்குது இல்ல, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ஏதோ ஒரு வேலை நடக்குது, ஆனா அதை கவர்ன் பண்றதுக்கு யாருமே இல்லாம, அதாவது அதை செக் பண்றதுக்கு யாருமே இல்லாம சும்மா நட அப்படின்னு ஒருத்தனை நம்பி கொடுத்துட்டு போயிட முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் நம்மளுக்கு இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு சில என்சைம்ஸ் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ரெகுலேட்டட். மேலே எழுதிட்டா பேசாம, உங்களுக்கு ஒட்டுக்கா இருந்தா ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. இட் இஸ் செல் டிவிஷன் இஸ் ரெகுலேட்டட் by cyclin. அது போக cyclin dependent kinases. அதாவது சிடிகேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி என்சைம்ஸ் இதை வந்து கவர்ன் பண்ணும். ஓகேவா? அதாவது இதை ரெகுலேட் பண்ணும், கரெக்டா நடக்குதா இல்லையா, தப்பா இருந்தா திரும்பி பண்ணு, இந்த மாதிரி ரெகுலேஷன் ஒர்க்கை ஃபுல்லா இது பண்ணும். ஓகேவா? ஓகே ப்ரோ, என்ன ஃபர்ஸ்ட் செல் டிவிஷனா என்ன, செல் சைக்கிள்னா என்ன, எதுக்கு செல் டிவிஷன் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். எவ்வளவு நேரம் நடக்கும்? ஸோ இப்போ அதோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில செல் டிவிஷனோட டியூரேஷன் மட்டும் நம்மளுக்கு என்சிஆர்டில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், ஒரு ஈஸ்ட், இந்த பிரெட் எல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஈஸ்ட், இதோட சயின்டிபிக் நேம் என்ன எழுதட்டா உங்களுக்காக? ஒரு எக்ஸ்ட்ரா சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சாக்ரோமைசிஸ் செரிவிசியே. ஓகேவா? இது அண்டர்லைன் பண்ணணும் தனியா, ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? when handwritten they should be underlined. சாக்ரோமைசிஸ் செரிவிசியே. ஓகே, இந்த ஈஸ்டோட டைம், இது செல் டிவிஷன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா வெறும் 90 minutes தான் ஆகும். ஓகேவா? ஓகே ப்ரோ, வெறும் 90 minutes தானா? ஆமா,
என்ன ப்ரோ ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னா, இதையே நீங்க கம்மின்றீங்களே, வெயிட் பண்ணுங்க. இன்னொன்னு கொடுத்திருப்பாங்க, ஈ கோலை அப்படின்னு, எஸ்செரிச்சியா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னது? எஸ்செரிச்சியா கோலை ஆர் கோலின்னு சொல்லுவாங்க, ஈ கோலி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்செரிச்சியா கோலை. இதோட செல் டிவிஷன் டைம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 20 மினிட்ஸ். என்ன ப்ரோ வெறும் 20 மினிட்ஸ் தானே அப்படின்னா, எஸ். சொல்ல போனா இப்ப நீ ஒரு ஈக்குவலை வச்சிருக்க, ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈக்குவலை 3 செல் டிவிஷன் முடிச்சிருக்கும். அதே உன் பாடி செல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் டிவிஷன் கூட முடிஞ்சிருக்காது. அப்ப ஹியூமன் செல்லோட செல் டிவிஷன் டைம் எவ்வளவு ப்ரோ அப்படின்னா, ஒரு ஹியூமன் செல் எடுத்தோம் அப்படின்னா, ஹியூமன் செல்லு 24 ஹவர்ஸ் ஆகும். 24 மினிட்ஸ் இல்ல, 24 ஹவர்ஸ். ஒரு நாள் எவ்வளோ? ஆல்மோஸ்ட் ஒரு நாள். ஹியூமன் செல்லுக்கு எப்படி ஒரு நாளோ அதே மாதிரி நம்மளோட ஹியூமன் ஆர்பிசி இருக்குல்ல, ஆர்பிசினா ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ், சாரி ஆர்பிசி, ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு 120 ஹவர் இல்ல, 120 டேஸ், 120 டேஸ் கழிச்சுதான் அது வந்து, அதாவது அதோட டியூரேஷன், செல் டிவிஷனோட டியூரேஷன், செல் சைக்கிளோட டியூரேஷன் எவ்வளோ? 120 டேஸ். ஈஸ்டுக்கு 90 மினிட்ஸ், ஈகோலிக்கு 20 மினிட்ஸ், ஹியூமன் செல்லுக்கு 24 ஹவர்ஸ், ஹியூமன் ஆர்பிசிக்கு 120 டேஸ். ஓகேவா? இதே இது நம்ம லைனிங், அதாவது ஸ்டொமக்ல இருக்குல்ல லைனிங், அதாவது நம்ம ஸ்டொமக்கோட உள்ள வந்து HCl இருக்குமா, இந்த மாதிரி HCl இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் ஆசிட்ல இருந்து நம்மளோட செல்ஸை பாதுகாக்கிறதுக்காக ஒரு லைனிங் லேயர் இருக்கும். அந்த லைனிங் லேயர் உள்ள இருக்கிற செல்ஸ் இருக்குல்ல, அந்த லைனிங் ஆஃப் ஸ்டொமக் செல், இப்படி போடுற லைனிங் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமக், அது அதோட செல் சைக்கிள் வந்து 3 to 4 days. ஓகேவா? ஓகே ப்ரோ, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா, எஸ், நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாக என்சிஆர்டியில் ஒரு ரீடிங் விட்டுருவோமா? வாங்க. ஸோ இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹைலைட் பண்ண போகிறோம். ஓகே. Are you aware that all organisms, even the largest, start their life from a single cell? All the organisms start their life from a single cell. வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒபாசிட்டி கொஞ்சம் குறைச்சிருவோம். ஓகே. You may wonder how a single cell then goes on to form such a large organism. அதாவது ஒரு சிங்கிள் செல் இருந்து எப்படி இவ்வளோ பெரிய ஆர்கானிசம் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Growth and reproduction are characteristics of cells, indeed of all living organisms. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் செல்லுன்னு தான் சொன்னாங்களே தவிர டிஃபைனிங் ஃபீச்சர்னு சொல்ல. இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோமா? ஏன்னா ஒரு சில லிவிங் செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். லைக் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளோட நியூரான்ஸ், நம்மளோட நர்வ் செல்ஸ் இருக்குல்ல, அது ஒன்ஸ் உங்களோட உடம்புல ஃபார்ம் ஆயிருச்சுன்னா தே டு நாட் ரீப்ரொடியூஸ். ஓகேவா? அதுக்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆனா ஃபார்ம் ஆனது தான். அதுமாதிரி ஆல் செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பை டிவைடிங் இன்டு 2 with each parental cell giving rise to 2 daughter cells. ஓகே, நம்ம மேலே பார்த்தது தான், each parental cell giving rise to 2 daughter cells. Okay, these newly formed daughter cells can themselves grow and divide, giving rise to new cell population. அதாவது திரும்பி இதுங்களோட டாட்டர் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. In other words, such cycles of growth and cell division allows a single cell to form a structure consisting of millions of cells. அதாவது உங்களுக்கு இது சிம்பிளா தோணலாம், அதாவது ஒரு செல்ல இருந்து 2 வருது ப்ரோ, எப்படி இது பில்லியன்ஸ் வந்திருக்குன்னா, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு செல்ல இருந்து 2 வரும், 2ல இருந்து 4 வரும், 4ல இருந்து 8 வரும்,
8ல இருந்து 16 வரும். யோசிச்சு பாரு, ஸ்டார்டிங்ல 1ல இருந்து 2 வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரே செல் டிவிஷன்ல உங்களுக்கு 16 வருது. இப்ப அடுத்து இதுக்கும் அடுத்து இது போனா 32, எக்ஸ்ட்ரா ஒரு 16 ஏறி இருக்கு. அடுத்து போனா 64, ஒரு 32வே டபுளா இருக்கு. 64 அடுத்து 128, 128 அடுத்து 256, 256 அடுத்து 512, அதுக்கு அடுத்து 1024, அடுத்து 2048. யோசிச்சுக்கோ எவ்வளவு தூரம் தாண்டி 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 போகுதுன்னு. இதே இந்த மாதிரி ஒரு 30 செல் டிவிஷன் கிட்ட நடந்துருச்சுனாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 1 மில்லியனா இல்ல 1 பில்லியனாங்கிறது கரெக்டா தெரியல, அந்த அளவுக்கு செல்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஓகே. செல் டிவிஷன் இஸ் a very important process in all living organisms. எஸ், அது ஏன்னு சொல்லிட்டேன். During a cell division, DNA replication and cell growth takes place. Yes. டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகணும், அதாவது இந்த நியூக்ளியஸ் இருக்கிற நியூக்ளியஸும் ரெப்ளிகேட் ஆகணும், மிச்சம் இருக்கிற செல் growthம் நடக்கணும். கரெக்டா? ஆல் தீஸ் ப்ராசஸஸ், தட் இஸ் செல் டிவிஷன், செல் டிவைட் ஆகுது, டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, செல் growth ஆகுது, இது எல்லாம் கோஆர்டினேட்டட் வேல நடக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா நடக்கணும். இஃப் இன் கேஸ் யோசிச்சு பாருங்க, what if DNA replicates before cytoplasm? ஒரு நிமிஷம், அதாவது சைட்டோபிளாசம் ரெப்ளிகேட் ஆகிறது முன்னாடி டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆயிட்டா என்ன ஆகும்? ஒரு செல் இருக்கு, வருது, இதோட அந்த நியூக்ளியஸ் வந்து 2 ரெப்ளிகேட் ஆயிருச்சு. இப்போ அதுக்கடுத்து இது பிரியுது. அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ்னு வரும். கரெக்டா? ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் வந்துடும். ஓகே, இதே கொஸ்டினை நான் இப்போ இப்படி மாத்தி கேட்கிறேன். அதாவது வாட் இஃப் cytoplasm replicates before DNA does? அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி சைட்டோபிளாசம் ரெப்ளிகேட் ஆயிட்டா என்ன ஆகும்? இருக்கு, ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கு, அது ஒரே ஒரு டிஎன்ஏ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரெப்ளிகேட் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு செல்ல எனக்கு சைட்டோபிளாசம் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு செல்ல டிஎன்ஏ இருக்கும். இப்படி நடக்கலாமா? இப்படி நடக்க கூடாது. இந்த செல் ப்ரொடியூஸ் ஆகிய வேஸ்ட், அது வந்து ஒரு டெட் செல் மாதிரி, வேஸ்ட் ப்ராடக்ட். அது நியூக்ளியஸ் இல்லாம அந்த செல் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இது டிவைடே ஆகியிருக்க வேண்டாம். ஸோ அதனாலதான் இவங்க வந்து இது கரெக்டா கோஆர்டினேட்டட் வேல நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், the sequence of events by which a cell duplicates its genome, synthesizes the other constituents of the cell and eventually divides into two daughter cells is termed as cell cycle. இந்த நடக்கிற எல்லா டிவிஷனையும் சேர்த்து நம்ம வந்து இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கிறதுனால செல் சைக்கிள் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே. although cell growth in terms of cytoplasmic increase is a continuous process. இதுல இருந்தா நான் மேல உங்களுக்கு என்ன சொன்னேன்? சைட்டோபிளாஸ்மிக் growth is continuous அப்படிங்கறது இந்த லைன்ல இருந்தா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. DNA synthesis occurs only during one specific stage in the cycle. ரொம்ப முக்கியமானது, வேணா இந்த கலர் எடுத்துக்கலாம். DNA synthesis occurs in a specific stage in the cycle. ஒரே ஒரு டைம் மட்டும்தான். எல்லா நேரமும் நம்ம சைட்டோபிளாசம் க்ரோ ஆன மாதிரி டிஎன்ஏவும் உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்காது. டிஎன்ஏ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் ரெப்ளிகேட் ஆகும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இந்த ரெப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் ஆர் தென் distributed to the daughter nuclei by a complex of series events. Okay, these events are themselves under genetic control. இதெல்லாம் எதோட கண்ட்ரோலுக்கு அடியில இருக்கு? ஜெனட்டிக் கண்ட்ரோலுக்கு அடியில இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து phases of cell cycle. Typical eukaryotic cell is illustrated. Okay, these cells divide. Human, sorry,
ஹியூமன் செல்ஸ் வந்து எவ்ரி 24 hours ஒன்ஸ் அது டிவைட் ஆகும். ஓகேவா? ஈஸ்ட் வந்து 90 minutes, இதே ஈக்குவலை 20 minutes. ஹியூமன் ஆர்பிசி 120 days. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து வாட் ஆர் தி ஃபேசஸ் ஆஃப் அ செல் சைக்கிள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, என்ன பார்க்க போறோம்? வாட் ஆர் தி ஃபேசஸ் ஆஃப் அ செல் சைக்கிள். ஃபேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினா ரெண்டே ஃபேஸ் தான். ஓகேவா? இன்டர்ஃபேஸ் அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மைட்டாசிஸ்ல. ஓகேவா? இது மைட்டாசிஸ். இன்டர்ஃபேஸ் அண்ட் எம் ஃபேஸ். ஓகே, மெயினா வந்து ரெண்டு இது என்னது? இன்டர்ஃபேஸும் எம் ஃபேஸும் ரெண்டு மெயினான விஷயங்கள். ஓகே, அதுக்கடுத்து இந்த இன்டர்ஃபேஸ். ஓகே, சாரி, எப்படி கேன்சல் பண்றது? சாரி கைஸ். இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்ப்போமா? இதுதான் வந்து இதை வந்து நம்ம ரெஸ்டிங் ஃபேஸ்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இதுல தான் வந்து அடுத்து எல்லாத்துக்கும் தேவையானதுலாம் வந்து ப்ரிப்பேர் ஆக போகுது, டிவிஷனுக்கு தேவையானது. ஓகேவா? அந்த மாதிரி ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் டைம் இதுல தான் கன்சியூம் ஆகும். இதுதான் 95% ஆஃப் டைம் எடுக்கும். ஓகேவா? கன்சியூம்டு. சரி ப்ரோ, இதுல எதுவும் அடுத்த ஃபர்தர் கிளாசிபிகேஷன் இருக்கான்னா இருக்கு. இதுல G1, S அண்ட் G2 அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு ஆர்டரா கொடுத்துருக்கேன். எப்படின்னா G1 அடுத்து S அடுத்து G2. ஓகேவா? இந்த ஆர்டர் நான் உங்களுக்கு பின்னாடி எழுதுறேன். ஓகே ப்ரோ. இதே மாதிரி எம் ஃபேஸ்க்கு ஏதாவது இருக்கா ஜென்ரல் அப்படின்னா இருக்கு. எம் ஃபேஸை எம் ஃபார் மோஸ்ட் ட்ரமாட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? மோஸ்ட் ட்ரமாட்டிக் ஃபேஸ் தான். ட்ரமாட்டிக்கா அதே வந்து உங்களுக்கு புதுசு புதுசா பெருசு பெருசா நடக்கிற மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் இந்த எம் ஃபேஸ்ல தான் நடக்கும். ஓகேவா? ஓகே. இதுல இங்க 95% ஆஃப் தி டைம் போயிருச்சுன்னா இதுல எவ்வளோ மீதி இருக்கிற 5% ஆஃப் டைம் தான் இது. அதாவது ஒரு செல் டிவிஷன் நடக்குது, அது 100 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. அதுல 95 நிமிஷம் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் தான், ஒரு 5 நிமிஷம் தான் எம் ஃபேஸ் நடக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து இதுலயே நம்மளுக்கு ரெண்டு டிவிஷன் ஃபர்தரா இருக்கு. கேரியோகைனசிஸ். நான் உங்களுக்கு செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்ல என்ன சொல்லியிருக்கேன்? கேரியோ இன் தி சென்ஸ், கேரியோ அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுது? நியூக்ளியஸை மீன் பண்ணும். கரெக்டா? ஸோ டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் தான் கேரியோகைனசிஸ். டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? அடுத்து சைட்டோகைனசிஸ். சைட்டோனா என்னது? சைட்டோபிளாசம சொல்லுது. ஸோ அப்போ இதுதான் டிவிஷன் ஆஃப் என்னது? சைட்டோபிளாசம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இதுதான் ஜென்ரலா என்னென்ன ஃபேஸஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இப்போ இதுல ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டர் ரொம்ப முக்கியம். இங்க எழுதுறேன். G1, S, G2. உங்க இஷ்டத்துக்கு G1க்கு அப்புறம் G2 அதுக்கப்புறம் Sன்னு போடக்கூடாது.
இதுதான் ஆர்டரா நடக்கும். ஸோ நீங்க அதை கரெக்டா எழுதணும். G1 S, G2, அதுக்கடுத்து எம் ஃபேஸ். எம் ஃபேஸ்ல என்ன ஆர்டரு, அதை நான் இங்கே எழுதுறேன். கேரியோகைனசிஸ் நடந்து முடிஞ்சிட்டு தான் சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஏன்னு நான் உங்களுக்கு அந்த என்சிஆர்டி ரீடிங் பண்ணும்போதே சொன்னேன்னா, வாட் இஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேட்ஸ் பிஃபோர் சைட்டோபிளாசம். கரெக்டா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி 2 காப்பியா இருக்கும், ஒவ்வொரு டாட்டர் செல்லுக்கும் ஒன்னொன்னு. ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த G1 G2 இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் G1 ஃபேஸ். G1 ஃபேஸ்னா என்ன, இதுல என்னென்ன நடக்கும்? G1 அப்படிங்கிறது கேப் 1 ஃபேஸ். ஓகேவா? கேப் 1. ஓகே, இந்த கேப் 1ல நம்மளுக்கு ஏடிபி சிந்தசைஸ் ஆகும். ஏன்னா டிவிஷன் ஆகுது அப்படின்னா எனர்ஜி தேவை. ஸோ அதுக்கு வந்து ஏடிபி சிந்தசைஸ் நடக்கும். அதுக்கடுத்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம மேல என்ன பார்த்தோம், இந்த இதெல்லாம் கவர்ன் பண்றது, அதாவது இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றது புரோட்டீன்ஸ்னு பார்த்தோமா. புரோட்டீன்ஸ் நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? ஜென்ரலா சொல்லணும்னா புரோட்டீன் வந்து ஆர்என்ஏ இருக்கும். ஆர்என்ஏல இருந்து நம்மளுக்கு அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு புரோட்டீன்ஸ் வரும். கரெக்டா? அப்போ இதுல என்னென்ன நடக்கும்? ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும், அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆகும். ஓகேவா? அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஆகும் அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேன்னா, நீங்க சும்மா இதை சிந்தசிஸ் ஆகும்னா உங்களுக்கு புரியாது. பின்னாடி இருக்க காரணம் என்ன, நம்மளுக்கு இதை ரெகுலேட் பண்ண போறது புரோட்டீன்ஸ் தான். என்னென்ன என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸும் கைண்ட் ஆஃப் புரோட்டீன் தான். என்னென்ன என்சைம்? சைக்ளின் அண்ட் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேசஸ், இந்த மாதிரி உள்ள என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸ் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டீன் தான். ஸோ அப்போ அந்த புரோட்டீன் அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த புரோட்டீன். அமினோ ஆசிட் எங்க இருந்துச்சு? இது ஆர்என்ஏல இருந்து வந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அந்த புரோட்டீன், அதாவது அந்த என்சைம் வேணும்னா என்னது, எனக்கு புரோட்டீன் தேவை, புரோட்டீனுக்கு அமினோ ஆசிட் தேவை, அமினோ ஆசிடுக்கு ஆர்என்ஏ தேவை. ஸோ இந்த மூணும் சிந்தசைஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் பின்னாடி இருக்க காரணம். இது போக உங்களுக்கு என்சிஆர்டில ஒரு லைன் கொடுத்திருப்பான். என்னன்னா, செல் இஸ் மெட்டபாலிக்கலி மெட்டபாலிசம்னா என்னது? தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் அ செல். ஓகேவா? செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் and continuously growing. ஓகேவா? but doesn't replicate. ப்ரோ என்ன ப்ரோ ரெப்ளிகேட் ஆகாதா அப்படின்னா, இல்ல, நல்லா கவனி. ரெப்ளிகேட் இட்ஸ் டிஎன்ஏ. இந்த ஃபேஸ்ல உனக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்த ஃபேஸ் என்னது? எஸ் ஃபேஸ். இதுல இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டேன். மேஜர் ஆர்கனல்ஸ் ரெப்ளிகேட்டட், இதுலயே ரெப்ளிகேட் ஆகிரும். ஓகேவா? ஓகே, அடுத்து எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸ்ல என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னா, எஸ் ஃபேஸ்ல தான் நம்மளுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும் நியூக்ளியஸ்குள்ள. ஓகேவா? டிஎன்ஏ ரெப்ளிகேட்ஸ் இன் நியூக்ளியஸ். அதே மாதிரி சென்ட்ரியோல் ரெப்ளிகேட்ஸ் இன் சைட்டோபிளாசம். ஓகேவா? ஓகே, இதுல என்ன ப்ரோ, டிஎன்ஏ ரெப்ளிகேட்ஸ் இன் நியூக்ளியஸ் தெரியும், சைட்டோபிளாசம் ரெப்ளிகேட், சாரி,
சென்ட்ரியோல் ரெப்ளிகேட்ஸ் இன் சைட்டோபிளாசம் தெரியும். அது எதுக்கு நீங்க நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். எப்படி வரும்னா இன் எஸ் ஃபேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேட்ஸ் இன் சைட்டோபிளாசம்னு கொடுத்துருவான். இது ட்ரூவா ஃபால்ஸா? இது ஃபால்ஸ். ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எஸ் ஃபேஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ட்ரூ தானே ப்ரோ அப்படின்னு நீங்க வரல டக்குன்னு ட்ரூன்னு போட்டுருவீங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்து உள்ளது கவனிங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேட்ஸ், அதாவது இன் எஸ் ஃபேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேட்ஸ் இன் சைட்டோபிளாசம்னு கொடுத்துருக்கான். டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ள தான் ரெப்ளிகேட் ஆகும், சைட்டோபிளாசம்ல சென்ட்ரியோல் தான் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா? ஓகே. இந்த எஸ் ஃபேஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போது குரோமோசோம் நம்பர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? பட் இட்ஸ் கண்டென்ட் டபுள்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுவோம், டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து 2n மென்ஷன் பண்ணுவோமா? 2n டிப்ளாய்டு, அதாவது ரெண்டு பேரா இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து டிப்ளாய்டு தான். நம்மளுக்கு வந்து 40, அதாவது 23 பேர்ஸ் இருக்கும், 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 2 × 23. இப்போ நம்மளுக்கு இந்த எஸ் ஃபேஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் கேட்டிங்கன்னா 2n தான் இருக்கும், அதே 46 தான் இருக்கும். பட் ஆனால் டிஎன்ஏ கண்டென்ட் வந்து இப்போ முதல்ல 2cனா இப்போ நம்மளுக்கு டிஎன்ஏ கண்டென்ட் 4c ஆயிரும். அதாவது நம்மளுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன், நல்லா பாருங்க. இப்போ இதுதான் நம்மளோட குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட என்னது குரோமோசோம். இந்த குரோமோசோம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த கண்டென்ட் வந்து கண்டென்ட் இருக்கு. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த கண்டென்ட்னு வச்சுக்கோ. எனக்கு ஆஃப்டர் எஸ் ஃபேஸ் எனக்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஆஃப்டர் எஸ் ஃபேஸ் எனக்கு கண்டென்ட் டபுள் ஆகிரும். ஓகேவா? இப்போ எனக்கு குரோமோசோம் முதலையும் ஒரு குரோமோசோம் தான் இருந்துச்சு, ரெண்டாவதும் ஒரு குரோமோசோம் தான் இருக்கு. பட் ஆனால் கண்டென்ட் என்னவாயிருச்சு? டபுள் ஆயிருச்சு. புரியுதா? இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அது எப்படி ப்ரோ குரோமோசோம் டபுள் ஆகலாம் இப்போ ரெப்ளிகேட்டே ஆகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்டென்ட், அதாவது அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் இதுதான். நம்பர் ஆஃப் குரோமோசோம் சேமா தான் இருக்கும், பட் ஆனா குரோமோசோம்குள்ள உள்ள கண்டென்ட் நம்மளுக்கு என்னவாயிருச்சு? டபுள் ஆயிருச்சு. இங்க பாருங்க, ஒன்னு ரெண்டு கண்டென்ட் தான் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா இங்க இந்த சைடு ரெண்டு, இந்த சைடு ரெண்டு, 4 கண்டென்ட் வந்துருச்சு. கரெக்டா? ஸோ இதுதான் எஸ் ஃபேஸ்ல நடக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு இதை வச்சுதான் கொஸ்டினே வரும். ஓகேவா? வேணா நான் ஸ்டார் போட்டு வைக்கிறேன். இதை வச்சுதான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. வந்து இதோட ஹாப்ளாய்டு, அதாவது டிப்ளாய்டு கண்டென்ட் வந்து இவ்வளோ, அதாவது இத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஆஃப்டர் எஸ் ஃபேஸ் எத்தனை குரோமோசோம் இருக்கும், ஆஃப்டர் G1 ஃபேஸ் எத்தனை குரோமோசோம் இருக்கும், ஆஃப்டர் G1 ஃபேஸ் என்ன கண்டென்ட் இருக்கும், ஆஃப்டர் எஸ் ஃபேஸ் என்ன கண்டென்ட் இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அதனால இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறது அவசியம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது G1 எஸ்க்கு அடுத்து G2 ஃபேஸ், கேப் 2. ஓகேவா? இதுல மிச்சம் உள்ளதுதான் ரிமைனிங்கா உள்ள மிச்ச ஆர்கனல்ஸ், ரிமைனிங் ஆர்கனல்ஸ் ரெப்ளிகேட். ஓகேவா? அது போக இந்த இடத்துலயும் அந்த ரிமைனிங் ஆர்கனல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா,
and then chloroplast, and போதும். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஓகே. எப்படி நம்மளுக்கு இங்க G1 ஃபேஸ்ல என்னென்ன சிந்தசைஸ் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் சிந்தசைஸ் ஆகும். என்னெல்லாம்? RNA, அமினோ ஆசிட், FAA அமினோ ஆசிட். ஓகேவா? அடுத்து புரோட்டீன் சிந்தசைஸ் நடக்கும். சிந்தசைஸ் அதிகமாகும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுல ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் மாதிரி ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் G0, அதாவது குவெசன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. QUIES குவெசன்ட். ஸ்பெல்லிங் கரெக்டாக ஞாபகம் இல்லை, குவெசன்ட்னு தான் நினைக்கிறேன். ஓகே, குவெசன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த குவெசன்ட் ஃபேஸ்ல நம்மளுக்கு செல் எக்ஸிட்ஸ் செல் டிவிஷன். இது எக்ஸிட் பண்ணுறோம், டிவிஷனுக்கு வெளியே வந்துடும். புரியுதா? அதைத்தான் நம்ம வந்து குவெசன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். G0 எக்ஸிட் செல் சைக்கிள் ஆர் செல் டிவிஷன். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மெட்டபாலிக்கலி செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் பட் நாட் டிவைடிங், பட் நாட் ப்ராலிஃபரேட்டிங் இப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ராலிஃபரேட்டிங். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தா திரும்பி என்சிஆர்டியில் ஒரு ரீடிங் விட்டுருவோமா? ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சின்ன டயக்ராமில் நான் மைட்டாசிஸ் முடிச்சிருவேன். அதாவது வந்து எவ்வளோ வரும், ஒரு நிமிஷம் எண்ணிக்கிறேன். ஒரு 4 பேஜில் டயக்ராம் போடுவேன். அதுக்கு அடுத்து ஒரு பேஜ். இதோட நம்ம மைட்டாசிஸ் முடிஞ்சிடும். மைட்டாசிஸ் முடிஞ்சோன்னு நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் உங்களுக்கு மைட்டாசிஸோட சேர்த்து நான் மியாசிஸ் சொன்னால் மேபி உங்களுக்கு குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இன்னைக்கு மைட்டாசிஸை சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு மியாசிஸ் சொல்றேன். ஒன்றும் அவசரம் இல்லையே நம்மளுக்கு. ஓகேவா? நல்லா டீட்டெயில்டா போவோம். மைட்டாசிஸ் முடிச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அங்கே என்சிஆர்டி ரீடிங் ஹைலைட்டர் எடுத்துக்கலாம். செல் சைக்கிள் வந்து பேசிக்கா 2 ஃபேஸஸ்ல பிரிச்சிருக்கோம். என்னது? இன்டர்ஃபேஸ், எம் ஃபேஸ், அதாவது மைட்டாசிஸ் ஃபேஸ். ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோஸ்ட் டிராமாட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எம் ஃபேஸ் தான் மோஸ்ட் டிராமாட்டிக் ஃபேஸ். இங்க பாருங்க, இந்த இதுலயே நீங்க கவனிங்க, எம் ஃபேஸ் வெறும் 5% இடத்த தான் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்டர்ஃபேஸ் எவ்வளவு இடம்? 95% இடம். அதாவது 95% டைம் இன்டர்ஃபேஸ் தான் நடக்கும். வெறும் 5% டைம்ல தான் நம்மளுக்கு எம் ஃபேஸ் நடந்து முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இருக்கா, ஃபர்ஸ்ட் G1, அடுத்து S, அடுத்து G2. இதுல என்னென்ன நடக்கும்னு ஆல்ரெடி பார்த்தோமா? ஓகே, இப்போ எனக்கு செல் வருது, 2 டாட்டர் செல்லா இருக்கா. G1 கொஞ்சமா வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் மிச்சப்படி G1ல வந்து அந்த டெப்ளிகேஷன்லாம் நடக்குது. அடுத்து எஸ்க்கு வருது, அடுத்து G2க்கு வருது, அதுக்கு அடுத்து எம் ஃபேஸ்க்கு வருது, திரும்பி எம் ஃபேஸ்க்கு அடுத்து G1. சைக்கிளா போயிட்டு இருக்கா. இந்த சைக்கிள்ல இப்போ நான் எம் ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? G2 and G1க்கு நடுவில் உள்ளது தான் எம் ஃபேஸ். G1 and G2க்கு நடுவில் உள்ளது எம் ஃபேஸ் கிடையாது. நீங்க வந்து இப்படிதான் போகணும், உங்க இஷ்டத்துக்கு இப்படி போகக்கூடாது. புரியுதா? கரெக்டா அந்த ஆரோ மார்க் போற அந்த டைரக்ஷன்ல தான் நீங்க போகணும். ஓகே, ஸோ G1 and G2க்கு நடுவுலனா எஸ் ஃபேஸ், G2 and G1க்கு நடுவுலனா எம் ஃபேஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. அடுத்து the M phase represents the phase when the actual cell division or mitosis occurs. மைட்டாசிஸ் நடக்கிறத தான் நம்ம எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் இன்டர்ஃபேஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபேஸ் பிட்வீன் 2 சக்சசிவ் எம் ஃபேஸ். இப்போ நான் இன்டர்ஃபேஸை மொத்தமா என்னன்னு கேட்டா, ஒரு நிமிஷம், சாரி, இது ஒரு இன்டர்ஃபேஸ், அடுத்து எனக்கு எம் ஃபேஸ் நடந்து திரும்பி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அப்போ நான் ஒரு இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லலாம்? 2 எம் ஃபேஸுக்கு நடுவில் உள்ள இதுதான் இன்டர்ஃபேஸ். கரெக்டா? அதைத்தான் சொல்லியிருக்காங்க.
It is significant to note that in the 24-hour average duration of the cell cycle of a human cell, அதில் interface lasts more than 95%. 95%க்கு மேலான டைமை இதுதான் எடுத்துக்கும், இன்டர்ஃபேஸ் தான் எடுத்துக்கும். எம் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் நியூக்ளியர் டிவிஷன், கேரியோகைனசிஸ், அண்ட் அதுக்கடுத்து டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம், சைட்டோகைனசிஸ். இது நான் உங்களுக்கு ஆர்டர் சொன்னேன்னா அதே ஆர்டர். தி இன்டர்ஃபேஸ் தோ கால்ட் ரெஸ்டிங் ஃபேஸ், இதுல பேர் தான் ரெஸ்டிங் ஃபேஸ், பட் ஆனால் இதுல தான் வந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் நடக்கும். அதனால தான் நம்ம இது வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுல தான் செல் growth நடக்கும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எஸ் ஃபேஸ்ல நடக்குதா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் இன் அன் ஆர்டர்லி மேனர். ஓகே, அடுத்து G1, GS and G2 என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, G1 phase corresponds to the interval between mitosis and initiation of DNA replication. ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா G1 S G2, ஒரு நிமிஷம் நான் வந்து வேற மாதிரி போடுறேன். G1 S G2 M phase, அடுத்து இது M phase நம்ம என்ன சொல்லுவோம், மைட்டாசிஸ் சொல்லுமா. ஸோ மைட்டாசிஸ்க்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் நடுவில் உள்ளது தான் G1 அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. G1 ஃபேஸ்ல தி செல் இஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அண்ட் கண்டினியூஸ்லி க்ரோஸ் பட் டஸ் நாட் ரெப்ளிகேட்ஸ் இட்ஸ் டிஎன்ஏ. டிஎன்ஏ G1ல ரெப்ளிகேட் ஆகாது. எதுல தான் ரெப்ளிகேட் ஆகும்? எஸ் ஃபேஸ், அதாவது எஸ் ஃபார் சிந்தசிஸ் ஃபேஸ். அந்த டைம்ல தான் வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆர் ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, அடுத்து டியூரிங் திஸ் டைம் தி அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பெர் செல் டபுள்ஸ். நல்லா கவனிங்க, அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பெர் செல் டபுள்ஸ். தி இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ is denoted as 2C, then it increases to 4C. However, அதாவது கண்டென்ட் டபுள் ஆகும். However, there is no increase in the chromosome number. நல்லா கவனிங்க, குரோமோசோம் நம்பர் சேமா தான் இருக்கும், ஆனா குரோமோசோமோட கண்டென்ட் தான் டபுள் ஆகும். ஓகேவா? if the cell had diploid at G1, cell had diploid at G1 னா ஈவன் ஆஃப்டர் எஸ் ஃபேஸ்க்கு அடுத்தும் செல்லோட குரோமோசோம்ஸ் வந்து அதே டிப்ளாய்டா தான் இருக்கும். ஓகேவா? இன் அனிமல்ஸ் டியூரிங் எஸ் ஃபேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பிகின்ஸ் இன் தி நியூக்ளியஸ் அண்ட் சென்ட்ரியோல். இது ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பிகின்ஸ் இன் தி நியூக்ளியஸ் அண்ட் சென்ட்ரியோல் டூப்ளிகேட்ஸ் இன் தி சைட்டோபிளாசம். இன்னொரு விஷயம், இன் அனிமல் செல்ஸ். ஓகேவா? இந்த இடத்த உங்களுக்கு இன் பிளான்ட் செல்ஸ்ன்னு கொடுத்துட்டா தப்பாயிரும். ஏன் ப்ரோ அப்படின்னா, பிளான்ட்ல நம்மளுக்கு சென்ட்ரியோல் அண்ட் சென்ட்ரோசோம் இருக்காது. செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்லயே பார்த்தோமா, சென்ட்ரியோல் அண்ட் சென்ட்ரோசோம் எதுல தான் இருக்கும்? நம்மளோட அனிமல் செல்ஸ்ல தான் இருக்கும், பிளான்ட் செல்ஸ்ல இருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல இதை கொடுத்தாலும் இது தப்பு. ஓகேவா? அடுத்து டியூரிங் G2 ஃபேஸ் புரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசிஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் மைட்டோசிஸ். புரோட்டீன்ஸ்லாம் சிந்தசிஸ் ஆகுது இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் மைட்டோசிஸ் while cell growth continues. ஓகேவா? நம்மளுக்கு G1லயே அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் நடக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் இப்போ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் G1 அண்ட் G2 இருக்குன்னா G2 would be the perfect or its accurate answer G2 ஆகத்தான் இருக்கும். ஓகேவா? சம் செல்ஸ் இன் தி அடல்ட் அனிமல்ஸ் டு நாட் அப்பியர் டு எக்ஸிபிட் டிவிஷன். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில செல்ஸ் பண்ணாதுன்னு சொன்னா எதெல்லாம்? ஹார்ட் செல்ஸும் பண்ணாது, கார்டியக் செல்ஸ் அதாவது ஹார்ட் செல்ஸ் பண்ணாது, வேற நம்மளோட நியூரான்ஸ் பண்ணாது. ஓகேவா? and many other cells divide only occasionally as needed to replace cells that have been lost because of injury. Replace cells which are lost because of injury or cell death. இந்த மாதிரி இடத்துல ஒரு இடத்துல இருக்க வேண்டிய செல் வந்து டெத் ஆயிருச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக மட்டும்தான் ஒரு சில செல்ஸ் ரெப்ளிகேட் பண்ணும், மிச்ச டைம்ல அதை ரெப்ளிகேட்டே பண்ணாது. இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா குவெஷன் ஃபேஸ். இந்த மாதிரி செல்லாம் வந்து G0 குள்ள போயிடும், அதாவது குவெஷன் ஃபேஸ்க்குள்ள போயிடும். ஓகேவா? ஓகே, குவெஷனோட ஸ்பெல்லிங் நான் தப்பா தான் போட்டிருக்கேன். So I will change it. Wait பண்ணுங்க, எங்க அது? ஓகேவா? குவெஷன் ஃபேஸ். These cells that do not divide further exit G1 phase and enter an inactive stage. இது என்னது? Inactive stage called quiescent phase. Cells in this stage
மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் தான். ஏன்னா மெட்டபாலிசம் இல்லைன்னா அது லிவிங் செல்லே கிடையாதுன்னு ஆயிரும். ஸோ அதுங்க மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் பட் நோ லாங்கர் ப்ராலிஃபரேட் அன்லெஸ் கால்ட் ஆன் டு டூ. அதாவது இப்போ அதோட தேவை இல்லாம இது வந்து இனிமே பண்ணாது. அதாவது இஃப் இன் கேஸ் இந்த செல் டெத்தோ இல்ல செல் இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த ஜி நாட்டுக்கு போன அதாவது செல்ஸ் திரும்பி ஜி நாட் விட்டு எக்ஸிட் பண்ணி G1 குள்ள வரும். ஓகேவா? ஓகே. இன் அனிமல்ஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இஸ் ஒன்லி சீன் இன் தி டிப்ளாய்ட் somatic cells. Okay. However, there are few exceptions. Haploid cells-உம் இதாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் மேல் ஹனிபீஸ். ஓகேவா? இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதனால அப்படிங்கறத வந்து நாங்க உனக்கு வந்து 12th போர்ஷன்ல இது எதனாலங்கிறது வரும். ஓகேவா? இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேல் ஹனிபீஸ்ல மட்டும்தான் வந்து ஹாப்ளாய்ட் செல்ஸ் மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணும் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே. அதே இது நம்ம பிளான்ட்ஸ்ல பார்த்தோம்னா போத் மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து போத் ஹாப்ளாய்ட் அண்ட் டிப்ளாய்டு நடக்கும். ஓகேவா? இது எப்படிங்கிறது நம்ம வந்து பயாலஜிக்கல் அதாவது பிளான்ட் கிங்டம்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து புரியும். ஓகேவா? இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து எம் ஃபேஸ் வாங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? எம் ஃபேஸ். எம் ஃபேஸ்ல நம்ம இப்ப முதல்ல பார்க்க போறது கேரியோகைனசிஸ் தான். ஓகேவா? இந்த கேரியோகைனசிஸ்ல என்ன பார்க்க போறோம்? கேரியோகைனசிஸ். இந்த கேரியோகைனசிஸ்ல உள்ள ஆர்டர் வந்து இதுல ஒரு 4 டிவிஷன் இருக்கு. பி மேட் அப்படின்னு சொல்லி, அதாவது ப்ரோஃபேஸ், அடுத்து மெட்டாஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அடுத்து ஆனாஃபேஸ், அடுத்து டீலோஃபேஸ். ஓகேவா? ஓகே. இதுதான் ஆர்டர். இதுல இவங்க இன்னொன்னு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க என்சிஆர்டில, என்னன்னா ஆல் தீஸ் ஆர் ப்ராக்ரசிவ் இன் நேச்சர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க இந்த ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ்ல கரெக்டா இந்த டைம்ல தான் ப்ரோஃபேஸ் முடியுது. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு செல் டிவிஷனை வந்து நீங்க மைக்ரோஸ்கோப்ல பாத்திட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சயின்டிஸ்ட், செல் டிவிஷனை பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க. நீங்க இப்ப அதை வந்து மைக்ரோஸ்கோப்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால கரெக்டா இந்த டைம்ல ப்ரோஃபேஸ் முடிஞ்சிருச்சு, வரல்ஸ் இந்த டைம்ல மெட்டாஃபேஸ் முடியுது, இல்ல மெட்டாஃபேஸ் இப்போ தான் ஆரம்பிக்குது, இல்ல ஆனாஃபேஸ் இப்போ தான் ஆரம்பிக்குது, ஆரல்ஸ் டீலோஃபேஸ் இப்போ தான் முடியுது அப்படிங்கிறத உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ப்ராக்ரஸிவா அப்படியே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஒரு டிஃபைன்டு பவுண்டரி மாதிரி இதுக்கு கிடையாது. கரெக்டா இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ரோஃபேஸ் முடியுது, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனாஃபேஸ் ஆரம்பிக்குது, இப்படிலாம் கிடையாது. இது முடியவும் அடுத்த உடனே ஆனாஃபேஸ் ஆரம்பிச்சிடும். ப்ராக்ரஸிவா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அப்படியே கண்டினியூஸா போன மாதிரி இருக்கும். எப்போ எது ஆரம்பிச்சிச்சு எது முடிஞ்சிச்சுன்னே தெரியாது. சரி ப்ரோ, அப்புறம் எப்படி நம்ம இதை 4 விதமா பிரிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு இது 4மே நம்ம எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவிஷன்ல நடக்கக்கூடிய ஒரு சில அப்சர்வபிள் பினோமெனான்ஸ், அதாவது நம்மளால அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கா அப்போ இது ப்ரோஃபேஸ், இந்த விஷயம் நடக்குதா அப்போ இது மெட்டாஃபேஸ், இந்த விஷயம் நடக்குதா அப்போ இது ஆனாஃபேஸ், இது நடக்குதா அப்போ இது டீலோஃபேஸ் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் நம்மளால. பட் ஆனால் இதுதான் கரெக்டா டீலோஃபேஸ் ஸ்டார்டிங் எண்டிங், ப்ரோஃபேஸ் ஸ்டார்டிங் எண்டிங் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் இதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த 4 ஃபேஸையும் டயக்ராம் மூலமாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். மைட்டோசிஸ் வந்து நம்ம ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஈக்குவேஷனல் டிவிஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டயக்ராம்ஸ் போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஃபேஸ்? ப்ரோஃபேஸ். பிமேட் அதுல ப்ரோஃபேஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
ஓகே, இது செல்லு. செல்லுக்குள்ள நம்மளோட நியூக்ளியர் என்வலப்னு வச்சுக்கோங்க இதை. ஓகே, இந்த நியூக்ளியர் என்வலப்புக்குள்ள நம்மளுக்கு வந்து சும்மா டிஎன்ஏ வந்து உள்ள கிடக்கும். ஓகேவா, ரேண்டமா. வேற என்ன ரெட் கலர் போடுவோம், வேற இந்த கிரீன் கலர் போடுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு டிஎன்ஏ வந்து கரெக்டா குரோமோசோமா கண்டென்ஸ் ஆகி இருக்காது. டிஎன்ஏ நல்லா ஃபுல்லா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல தான் டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா? ஓகே, அது போக நம்மளுக்கு இது என்னன்னு தெரியுதா? ரெண்டு பெர்பெண்டிகுலர்லி அரேஞ்ச்டு சென்ட்ரியோல்ஸ். அதத்தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? சென்ட்ரோசோம். புரியுதா? ரெண்டு சென்ட்ரோசோமும் இந்த இருக்கு, இந்த இருக்கா, இந்த பாயிண்ட் நம்ம வந்து போல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் போல்ஸ். நம்ம எர்த்துக்கு எப்படி நார்த் போல் சவுத் போல் இருக்கு, அந்த மாதிரி இது வந்து நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் இந்த போல்ஸை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே, இதை வந்து நான் ஏர்லி ப்ரொஃபேஸ். ஓகேவா, இது வந்து இந்த டயக்ராம் எதோடது? ஏர்லி ப்ரொஃபேஸ், ப்ரொஃபேஸோட ஆரம்பம். இதுல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ கண்டென்சேஷன், அதாவது குரோமோசோமல் கண்டென்சேஷன் பிகின் ஆகும். ஓகேவா? குரோமோசோம் பிகின் டு கண்டென்ஸ். ஓகேவா? ஓகே, அண்ட் இன்னொன்னு என்ன நடக்கும்? சென்ட்ரோசோம் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டு ஆப்போசிட் போல்ஸ். நல்ல நீங்க ஒரு விஷயம் இங்க நோட் பண்ணணும். குரோமோசோம் கண்டென்சேஷன் முடியல, இங்க குரோமோசோம் கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி சென்ட்ரோசோமும் ஆப்போசிட் போல்ஸ்க்கு போகல, போக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஓகே, இதுக்கடுத்து வெயிட் பண்ணுங்க, இதே இதை பேஸ்ட் பண்ணு, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு சாரி. ஓகே, நம்மளோட நியூக்ளியர் என்வலப் என்ன ஆக ஆரம்பிக்குது? டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளோட சென்ட்ரோசோம், ஒரு நிமிஷம் பென் சைஸ் வேணா குறைப்போம். நம்மளோட சென்ட்ரோசோம் இருக்குல்ல, சென்ட்ரோசோம் அதை சுத்தி மைக்ரோடிபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? இதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பார்க்க அப்படியே இந்த ஸ்டார் ஷைன் ஆகுற மாதிரி இருக்கா? ஸ்டார் மாதிரி உள்ள எல்லாத்துக்கும் நம்ம வந்து பேரு ஆஸ்டர் தான் பயாலஜில கொடுப்போம். ஸ்டார் ஃபிஷ்க்கு ஆஸ்டரியாஸ் அப்படின்னு தான் பேர் வரும். அதே மாதிரி இது ஸ்டார் மாதிரி அந்த ஷைன் ஆகுற மாதிரி இருக்கா, அதனால இது வந்து ஆஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆஸ்டர், இது ஒரு ஆஸ்டர். ஓகேவா? ஓகே, இங்க என்ன நடக்குது? நியூக்ளியர் என்வலப் எழுதிடுறேன், குழப்பிடக்கூடாது உங்களுக்கு. ஸோ நியூக்ளியர் envelope, comma
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ERன்னு போடுறேன். ஓகேவா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த நியூக்ளியோலஸ், இதெல்லாம் டிஸப்பியர் ஆகிரும். ஓகேவா? டிஸப்பியர். ஓகே, நம்மளுக்கு குரோமோசோம் இப்பவும் ஃபுல்லா கண்டென்ஸ் ஆயிருக்காது. இன்ஸ்டெட் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு ஏதோ கண்டென்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? வேற என்ன, அந்த எல்லோ கலர் எடுத்தோமா? ஏதோ ஓரளவுக்கு கண்டென்ஸ் ஆயிருக்கே தவிர இன்னும் கண்டென்சேஷன் முடியல. ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன ஸ்டேஜ்? இதுதான் நம்மளோட லேட் ப்ரோஃபேஸ். ஓகேவா? அதாவது நீங்க இந்த நியூக்ளியர் என்வலப், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், நியூக்ளியோலஸ் இதெல்லாம் டிஸப்பியர் ஆகிறத பாத்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு ப்ரோஃபேஸ் வந்து முடிய போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்பவும் எப்போ முடியுதுங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஓகே, அது போக இதுல இந்த 2 ஆஸ்டர் இருக்கா, 2 ஆஸ்டர் பிளஸ் இந்த ஆஸ்டர்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வரும். இந்த சுத்தி இருக்கிற மைக்ரோடியூபிள்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி ஸ்பிண்டில் ஃபைபரா வரும். ஓகேவா? அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை சேர்த்து நம்ம இதைத்தான் மைட்டாட்டிக் அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மைட்டாட்டிக் அப்பரேட்டஸ். அவ்வளவுதான், ப்ரோஃபேஸ் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. அடுத்து 2 டயக்ராம் தான், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு வந்து டிஎன்ஏ வந்து டபுள் கண்டென்ட்டா ரெப்ளிகேட் ஆகி இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு ஏர்லி ப்ரோஃபேஸ்ல டிஎன்ஏ கண்டென்சேஷன் ஆரம்பிக்குது, அதாவது குரோமோசோமா கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் நம்மளோட சென்ட்ரோசோம்ஸ் ஆப்போசிட் போல நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளோட ஏர்லி ப்ரோஃபேஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு கண்டென்ஸ் ஆகி முடியல. ஓகேவா? கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு லேட் ப்ரோஃபேஸ், அதாவது ப்ரோஃபேஸ் முடிய போற டைம்ல ஓரளவுக்கு கண்டென்சேஷன் நடந்திருக்கும். இப்பவும் ஃபுல்லா முடியல கண்டென்சேஷன். ஓகேவா? அதுக்கடுத்து நம்மளோட அந்த சென்ட்ரோசோமை சுத்தி நம்மளுக்கு மைக்ரோடியூபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த சென்ட்ரோசோமை சுத்தி இருக்கிற மைக்ரோடியூபிள்ஸை சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரோசோம் பிளஸ் அதுங்களோட மைக்ரோடியூபிளை சேர்த்து ஆஸ்டர் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 ஆஸ்டர் இருக்கும். இப்பவும் இந்த ஆஸ்டர் ஆப்போசிட் போல்ஸ்க்கு போயிருக்காது, போய்கிட்டே இருக்கும், இன்னும் போய் முடிஞ்சிருக்காது. ஓகேவா? ஓகே, இந்த ஆஸ்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து பிளஸ் அதை சுத்தி இருக்கிற அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை சேர்த்து தான் மைட்டாட்டிக் அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது போக லேட் ப்ரோஃபேஸ் நம்மளுக்கு நியூக்ளியர் என்வலப், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், நியூக்ளியோலஸ் இதெல்லாம் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கடுத்து என்ன வரும்? பிமெட் ப்ரோஃபேஸ் பார்த்துட்டோம். அடுத்து மெட்டாஃபேஸ். என்ன பார்க்குறோம்? மெட்டாஃபேஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ மெட்டாஃபேஸ்க்கும் அதே மாதிரி டயக்ராம் போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு டயக்ராம் போட்டால் போதும். ஏன்னா எல்லாம் அந்த நியூக்ளியர் என்வலப்லாம் நம்மளுக்கு டிஸப்பியர் ஆகிருச்சு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஒரு டயக்ராம் மட்டும் போட்டு நல்லா பெருசாக இழுத்துரும். ஏன்னா இனிமேல் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள நிறைய டினோட் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இது வந்து டிரான்சிஷன் டு, அதாவது மெட்டாஃபேஸ்க்கு டிரான்சிஷன் ஆகுது. ஓகேவா? டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ். இந்த டைம்ல நம்மளுக்கு இப்பவும் வந்து ஒரு நிமிஷம், எல்லாம் கிரீன் கலர் தானே வரைஞ்சிருக்கேன். நம்மளோட சென்ட்ரோசோம் வந்து இப்பவும் ஆப்போசிட் போல்ஸ்க்கு போயிருக்காது, போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? என்ன ப்ரோ இன்னும் கித்தனா கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரியே போய்கிட்டே இருக்கிய. எப்போ போகும்னா வெயிட், இது போய்கிட்டே இருக்குதா? இந்த இடத்துல நம்மளுக்கு குரோமோசோம்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி கண்டென்ஸ்ட். ஓகேவா? நான் உங்களுக்கு குரோமோசோம் வந்து ப்ரோ இதை பார்த்தா குரோமோசோம் மாதிரி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் டிராயிங்கை பற்றி உங்களுக்கு இத்தனை கிளாஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்.
நான் எவ்வளவு பெரிய சூப்பரான டிராயர் அப்படிங்கிறது, ஐ மீன் எவ்வளவு பெரிய சூப்பரான ஆர்டிஸ்ட் அப்படிங்கறத நீங்க இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அவ்வளவுலாம் வரைய வராதுங்க, ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஓகேவா, இதுதான் நம்மளோட குரோமோசோம் மாதிரி. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெயிட், வேற கலர் ஏதாவது எடுக்கிறேன், இதை எடுத்துக்கலாம். இதுல இருந்து இந்த ஆஸ்டர்ல இருந்து நம்மளுக்கு இதுக்கு கனெக்ஷன் வந்துடும், இந்த ஆஸ்டர்ல இருந்து இதுக்கு கனெக்ஷன் வந்துடும், அதே மாதிரி இதுல இருந்து இதுக்கு கனெக்ஷன் வந்துடும். வெயிட், இதை வேணா நான் ரெட் கலர்ல நோட் பண்றேன். அதே மாதிரி இந்த ஆஸ்டர்ல இருந்து இதுக்கு கனெக்ஷன் வந்துடும், அதே மாதிரி இதுல இருந்து இதுக்கு கனெக்ஷன் வந்துடும், அதே மாதிரி அங்கிருந்து இதுக்கும் கனெக்ஷன் வந்துடும், அதே மாதிரி இதுல இருந்தும் இதுங்களுக்கு கனெக்ஷன் வரும். அதாவது சொல்ல போனா ஒவ்வொரு சென்ட்ரோசோமும் இருக்கிற எல்லா குரோமோசோமோடையும் கனெக்ட் ஆயிரும். ஓகேவா, த்ரூ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இந்த இதத்தை நம்ம வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைன் மாதிரி வர்றதா ஸ்பிண்டில் ஃபைபர். ஒரு வெப் மாதிரி வந்து அது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும். நீங்க வந்து இந்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல வந்து இது மைட்டாசிஸ் அனிமேஷன் அப்படின்னு தேடி பாருங்க. அப்போ உங்களுக்கு இது வந்து நல்லா கிளீனா புரியும். ஓகேவா, நாங்க இப்ப அதெல்லாம் காட்டணும்னா காப்பிரைட் இஷ்யூஸ் ஆயிரும். ஸோ அதனால எங்களால் அதை காட்ட முடியாது. ஸோ இன்னொரு விஷயம், இதுல ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் குரோமோசோம்ல எந்த பார்ட்டோட அட்டாச் ஆகும் யோசிங்க. குரோமோசோமோட எந்த பார்ட்டோட அட்டாச் ஆகும்? கைனட்டகோர். ஞாபகம் இருக்கா? போனது ஒரு புரோட்டீன் டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த சென்ட்ரோமியரை சுத்தி ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும், அதோட தான் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும்னு செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்ல நம்ம பார்த்தோம். கரெக்டா? கைனட்டகோர். ஓகே. ஸோ இப்போ இது டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ். அப்போ கரெக்டா மெட்டாஃபேஸ்ல என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னா, இதுதான் மெட்டாஃபேஸ். என்ன பண்ண போறேன்னா, இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, எல்லாமே மேல இருந்தும் அந்த சென்ட்ரோசோம் இழுத்துக்கிட்டே இருக்குமா. எனக்கு மேலையும் அந்த ஆஸ்டர் இருக்கு, கீழையும் அதே மாதிரி ஆஸ்டர் இருக்கு, ரெண்டும் ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குமா. அப்படி இழுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற எல்லா குரோமோசோமும் கரெக்டா அந்த சென்டர்ல வந்து அலைன் ஆன மாதிரி அலைன் ஆயிரும். புரியுதா? இங்க என்ன ரெண்டு கலர் எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா எனக்கு அந்த சென்டர்ல வந்து அலைன் ஆன மாதிரி அலைன் ஆயிரும். ஓகேவா, இதே மாதிரி நம்ம அந்த எல்லோ கலரும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இங்க ஒரு 4 தான் காட்டுறேன், ஆனா அது வந்து இருக்கிற எல்லாமே சென்டர்ல வந்து அலைன் ஆயிரும். இப்படி அலைன் ஆயிருக்கும் போது எல்லாத்தோடையும் நம்மளுக்கு என்ன கனெக்ட் ஆயிருக்கும்? இந்த சென்ட்ரோசோம்ஸ் கனெக்ட் ஆகி இருக்கும். அதுதான் பிடிச்சி இழுக்கும், இந்த வெப் மாதிரி போட்டு இழுக்குது அப்படி நினைச்சுக்கோங்க நீங்க. ஓகேவா, ஸோ மேல இருந்து கீழே இருந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது கரெக்டா சென்டர்ல போய் நின்றும். கரெக்டா, ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் மாதிரி. ஓகே, கீழே இருந்து இழுக்கிற மாதிரி மேலையும் இழுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? சிம்பிளா அந்த பெரிய ரவுண்ட் இருக்குல்ல, நம்மளோட செல் இருக்குல்ல, இதுதான் நீங்க வந்து இந்த பெரிய ரவுண்டை நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட எர்த்துன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இது அப்படியே இந்த இது என்ன மாதிரி தெரியுது? நம்மளோட ஈக்குவேட்டர்ல கரெக்டா இந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கா? ஸோ நம்ம இதைத்தான் ஈக்குவட்டோரியல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுல என்ன இருக்கும்? ஈக்குவட்டோரியல் பிளேட்.
கரெக்டா அந்த ஈக்விட்டோரியல் பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து எல்லா குரோமோசோமும் அலைன் ஆகி நிற்கும். அதைத்தான் ஈக்விட்டோரியல் பிளேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஈக்விட்டோரியல் பிளேட் தான் வந்து உங்களுக்கு இது இருந்தாதான் அது மெட்டாஃபேஸ் அப்படிங்கறத நீங்க கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சென்ட்ரோசோம் என்னவா இருக்கும்? ரீச்டு போல்ஸ். ஓகேவா? ரீச்ட் போல்ஸ். வெயிட் பண்ணுங்க. ஆஹா ஆவா. ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஈக்வட்டோரியல் பிளேட்டு அண்ட் தென் மெட்டாஃபேஸ் தான் பெஸ்ட் ஃபேஸ் டு ஸ்டடி மார்ஃபாலஜி. ஓகேவா? நீங்க குரோமோசோமோட மார்ஃபாலஜியை படிக்கணும். மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம், மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம் நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டடி பண்ண வேண்டிய ஃபேஸ் வந்து மெட்டாஃபேஸ் தான். இந்த ஃபேஸை நீங்க நல்லா ஒத்து கவனிச்சு படிச்சீங்கன்னா ஒரு குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஸ்டடி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ இதுக்கு அடுத்து ஆனாஃபேஸ்ல என்ன நடக்கும்னு பார்ப்போமா? அடுத்த ஃபேஸ் என்ன ஃபேஸ்? ஆனாஃபேஸ். இப்போ ஆனாஃபேஸ்ல இதே மாதிரி நல்ல ஒரு பெரிய செல்லு. ஆஹா, செல் போட்டால் ஓவல் வருதே. ஆனாஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே மேலே என்ன பண்ணிட்டு இருந்துச்சுதுங்க? ஈக்குவலாக பிடிச்சி இவன் கீழே இழுக்கிறான், இவன் மேலே இழுக்கிறான், கீழே இழுக்கிறான், மேலே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்? ஃபோர்ஸ் அதிகமாக வரும்போது குரோமோசோம் உடஞ்சிரும். கரெக்டா? அதுதான் இங்கே நடக்க போகுது. ஆனாஃபேஸில் கீழே நம்மளோட சென்ட்ரோசோம் இருக்கு, அதை சுற்றி இந்த ஸ்பெண்டில் மாதிரி இருக்கு. மேலேயும் நம்மளோட சென்ட்ரோசோம் இருக்கு, சுற்றி இந்த ஸ்பெண்டில்ஸ் இருக்கு. ஓகே, நம்மளோட வெயிட் கொஞ்சம் பெருசா வரையும். ஓகே, நம்மளோட சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகிரும். ஓகேவா? சென்ட்ரோமியர்னு அந்த சென்டர்ல இருக்கிற அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதுதான் சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகிரும், அதாவது உடஞ்சிரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த இங்க எப்படி மெட்டாபேசிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவட்டோரியல் பிளேட்டுக்கு இன்னொரு பேரு மெட்டாபேசிக் பிளேட். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சென்ட்ரோமியர் உடஞ்சு 2 குரோமாட்டிடும் பிரிஞ்சிரும். நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல குரோமாட்டிட்னா என்னன்னு சொன்னேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குரோமோசோம் இருக்கு. ஓகேவா? இதுல இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுது? இங்கிட்ட இருந்து ஒரு சென்ட்ரோசோம் இழுக்குது, இங்கிட்ட இருந்து ஒரு சென்ட்ரோசோம் இழுக்குது. அப்படி இழுக்கும்போது என்னவாகும்? அந்த சென்ட்ரோமியர் வந்து ஸ்பிளிட் ஆகி இங்கிட்டு ஒரு குரோமாட்டிட் வந்துடும். அதை இழுக்கும் போது நம்மளுக்கு அப்படியே பின்பக்கமா தள்ளுமா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு சென்ட்ரோமியர், அதாவது சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகி ஒரு குரோமாட்டிட் இந்த பக்கம் வந்துடும். ஸோ இப்போ ஆனாஃபேஸ்ல என்ன நடக்குது? குரோமாட்டிட் செப்பரேஷன். ஓகேவா? குரோமாட்டிட் செப்பரேஷன். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன நடக்குது? சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டிங் நடக்குதா? ஆமாம் ப்ரோ,
சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டிங். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆனாஃபேசிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆனாஃபேஸ்ல ஒரு பிளேட் மாதிரி இருக்கு. ஸோ இது ஆனாஃபேசிக் பிளேட். ஓகேவா? ஓகே. சிம்பிளா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி நம்மளுக்கு மெட்டாஃபேஸ் பெஸ்ட் டு ஸ்டடி மார்ஃபாலஜியோ அதே மாதிரி இது பெஸ்ட் டு ஸ்டடி, கெஸ் பண்ணுங்க பாப்போம், anatomy. ஓகேவா? பெஸ்ட் டு ஸ்டடி anatomy ஆஃப் குரோமோசோம்ஸ். அதாவது நீங்க குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க படிக்கணும். அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் மெட்டாஃபேஸ். ஓகேவா? ஓகே. இதே இது நீங்க அந்த குரோமோசோமோட உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன, இன்டீரியர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத படிக்கணும்னா அதுதான் anatomy. அதை படிக்கிறதுக்கு பெஸ்ட் ஆனாஃபேஸ் தான். ஓகேவா? மெட்டாஃபேஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் என்னது, மார்ஃபாலஜி. ஆனாஃபேஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் anatomy. ஓகே. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து வர்றதுதான் பி மேட். கடைசியில் என்ன வருது? டீலோஃபேஸ். டீலோஃபேஸ். ஓகே. ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து செல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சர்க்கிள்னு சொல்ல முடியாது. ஓகே. காப்பி பண்ணி இன்னொரு சர்க்கிளை பேஸ்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு, இதுதான் டீலோஃபேஸ். ஓகேவா? ஓகே. இந்த டீலோஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட நியூக்ளியஸ் இருக்குல்ல, நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் ரெண்டா பிரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இங்க நம்ம நியூக்ளியஸ் இருக்கு. இது வந்து இந்த சென்ட்ரோமியர், சாரி சென்ட்ரோசோமு. அதே மாதிரி இங்கே நம்மளோட நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இங்கே நம்மளோட சென்ட்ரோ இது. ஓகே. இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இது வந்து நியூக்ளியோலஸ். ஓகேவா? இந்த நியூக்ளியோலஸ், சாரி ரெட் கலர்ல வேணா எழுதுறேன், நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் என்வலப், அதுக்கடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், வேற என்ன சொல்லலாம், இதெல்லாம் ரீஅப்பியர். அதாவது உங்களுக்கு லேட் ப்ரோஃபேஸ்ல எதெல்லாம் டிஸப்பியர் ஆச்சோ அது எல்லாம் டீலோஃபேஸ்ல ரீஅப்பியர் ஆயிரும். ஓகேவா? திரும்பி லேட் ப்ரோஃபேஸ் என்னாச்சு, குரோமோசோம் கண்டென்ஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல குரோமோசோம் டீகண்டென்ஸ் ஆகிரும். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி ஒரு தடவை சின்ன ரீகேப். ப்ரோஃபேஸ்ல நம்மளுக்கு குரோமோசோமல் கண்டென்சேஷன் பிகின் ஆகும். நம்மளோட சென்ட்ரோசோம் என்னவாகும், சாரி சென்ட்ரோசோம் இல்ல, சென்ட்ரோசோம் தான். நம்மளோட சென்ட்ரோசோம் வந்து ஸ்டார்ட்ஸ் மூவிங் டு தி அப்போசிட் போல்ஸ். ஓகே. இதே லேட் ப்ரோஃபேஸ்லயும் அதே தான், அந்த ஆப்போசிட் போல்ஸ் கிட்ட வந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு இதை சுத்தி ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் வந்துட்டு, ஸோ இதை ஆஸ்டர்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டர் அலாங் வித் தியர் ஸ்பிண்டில்ஸ் இஸ் நோன் அஸ் மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ். ஓகே. குரோமோசோம் கண்டென்சேஷன் ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இன்னும் ஃபைனலா முடியல. ஓகே. ஆனா இதுல வந்து நியூக்ளியர் என்வலப்பு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், நியூக்ளியோலஸ் இதெல்லாம் டிஸப்பியர் ஆயிரும். அடுத்து மெட்டாஃபேஸ்க்கு வந்தோம்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ்லயும் இப்போ அந்த சென்ட்ரோசோம் மூவ் ஆகி வந்துகிட்டு இருக்கு, இன்னும் வந்து முடியல. இதுல இருந்து ஸ்பிண்டில்ஸ் போட்டு இந்த குரோமோசோம்ஸ் கண்டென்ஸ் ஆன குரோமோசோம்ஸ் மேல ஸ்பிண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிரும். குரோமோசோம்ல எந்த பார்ட்ல ஸ்பிண்டில் ஒட்டி இருக்கும், கைனெட்டோகோர்ல ஒட்டி இருக்கும். ஓகேவா? இப்போ மெட்டாஃபேஸ்ல பார்த்தோம்னா இந்த சென்ட்ரோசோம்ஸ் வந்து மூவ் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் போல்ஸ், ஆப்போசிட்டுக்கு வந்தாச்சு. மெட்டாஃபேசிக் பிளேட் ஃபார்ம் ஆயிரும். அதாவது கரெக்டா ஈக்வட்டோரியல் பொசிஷன்ல எல்லா குரோமோசோம்ஸும் அலைன் ஆயிரும். அதனால இதை ஈக்வட்டோரியல் பிளேட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குரோமோசோமையும் ரெண்டு பக்கத்துல இருந்து நம்மளோட சென்ட்ரோசோம் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸ்பிண்டில் ஃபைபரை போட்டு நீ இங்கிட்டு வா, நீ இங்கிட்டு வா அப்படின்னு ரெண்டு பக்கமும் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. ஓரளவுக்கு ஓகே தாங்க முடியும். ஒரு அளவுக்கு மேல குரோமோசோம் உடஞ்சிரும்ல, அதுதான் ஆனாஃபேஸ்ல நடக்கும். நம்மளோட சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகி குரோமேட்டிட்ஸ் செப்பரேட் ஆயிரும். ஒரு குரோமோசோம்ங்கிறது ரெண்டு குரோமேட்டிட்.
ஸோ இப்போ குரோமாட்டிட் வந்து செப்பரேட் ஆயிரும். இங்கிட்டு ஒரு குரோமாட்டிட், கீழ் பக்கமா ஒரு குரோமாட்டிடு, மேல் பக்கமா ஒரு குரோமாட்டிட்னு செப்பரேட் ஆயிரும். செப்பரேட் ஆகி அதை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்க என்னென்ன நடந்துச்சு? சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆயிருச்சு, குரோமாட்டிட் செப்பரேட் ஆயிருச்சு. ஓகே, இதுதான் வந்து பெஸ்ட் டு ஸ்டடி ஆனடாமி. இது ஆனாஃபேஸ் வந்து பெஸ்ட் டு ஸ்டடி ஆனடாமி, மெட்டாஃபேஸ் வந்து பெஸ்ட் டு ஸ்டடி மார்ஃபாலஜி. ஓகேவா? ஓகே. டீலோஃபேஸ்ல அதெல்லாம் இந்த ஆப்போசிட் போல்ஸ் போய் திரும்பி நம்மளுக்கு அங்க ப்ரோஃபேஸ்ல நடந்தது அப்படி ஆப்போசிட்டா நடக்கும். அங்க என்னென்னலாம் டிசப்பியர் ஆச்சு அங்க ரீஅப்பியர் ஆயிரும், குரோமோசோம் திரும்பி டீகண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? சரி ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன் சொன்னீங்களே, அப்படின்னா என்னன்னா 2n ஸ்டார்டிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு செல் 2n இருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு செல் 2n. இப்போ இது மைட்டாசிஸ் பண்ணுது, மெட்டாசிஸ் சொல்லிட்டு சாரி, மைட்டாசிஸ் பண்ணுது. மைட்டாசிஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 2 டாட்டர் செல் வரும். கரெக்டா? பட் ஆனா திரும்பி அந்த ரெண்டுத்திலையும் 2n தான் கண்டென்ட் இருக்கும். அதோட ப்ளாய்டையும் 2n தான். ஓகேவா? ஸ்டார்டிங்லயும் 2n தான், கடைசிலையும் 2n தான். ஈக்குவலா இருக்கா? அதனாலதான் இது ஈக்குவேஷனல் டிவிஷன். உங்கள இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம், எப்படி ப்ரோ ஆனாஃபேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆனாஃபேஸ்ல 4 குரோமோசோம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆனாஃபேஸ்ல அது என்னவாயிருச்சு? சாரி, ஸ்டார்டிங்ல 4 குரோமோசோம் இருந்துச்சுன்னா ஆனாஃபேஸ் அது என்னவாயிருச்சு? குரோமாட்டிடா செப்பரேட் ஆகி போகும்போது நம்மளுக்கு என்ன வரும்? மேல் பக்கம், அதாவது இந்த சைடு போற செல்லுக்கு ஒரு 2 குரோமோசோம், இந்த சைடு போற செல்லுக்கு ஒரு 2 குரோமோசோம் தானே வரும். அப்போ குரோமோசோம் நம்பர் பை 2 தானே ஆகியிருக்கணும். நீங்க எப்படி ஈக்குவல்னு சொல்றீங்களே, தப்பா சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். பட் நீங்க இன்னொரு விஷயத்த இங்க மறந்துட்டீங்க. இங்க குரோமோசோமோட கண்டென்ட் என்னவா இருந்துச்சு? எஸ் ஃபேஸ் மூலமா டபுள் ஆகி இருந்துச்சு. கரெக்டா? இப்போ குரோமாட்டிட் நம்பர் வேணா இதுக்கு அடுத்து நம்மளுக்கு பை ஹாஃப் ஆகியிருக்கலாம். பட் ஆனால் திரும்பி இது டீகண்டென்ஸ் ஆனோன்னு அந்த டபுள் கண்டென்ட் இது பாதியானதை ஈக்குவலைஸ் பண்ணிடும். புரியுதா? சிம்பிள். எனக்கு இந்த இடத்துல 2n வந்து n பிரிஞ்சிருது. ஆனா இங்க ஒவ்வொரு nலயும் 2c இருக்கு. கரெக்டா? நம்மளுக்கு ஸ்டார்டிங்லயும் 2c தான். ஸோ இப்போ இந்த 2nல மொத்தமா நம்மளுக்கு 4c இருந்திருக்கு. இப்போ இது நம்மளுக்கு எப்படி பிரியுது? 2c பிரியுது. புரியுதா? திரும்பி இது டீகண்டென்ஸ் ஆகும்போது இந்த குரோமோசோம்ல இருந்து பழைய டிஎன்ஏ அப்படியே வந்துடும். ஓகேவா? அதனாலதான் இது ஈக்குவேஷனல் டிவிஷன். ஓகே. ஸோ இப்போ கேரியோகைனசிஸ் முடிஞ்சோன்னா அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ். ஓகேவா? ஓகே. சைட்டோகைனசிஸ் இப்போ நம்ம வந்து 2 தான் பிரிக்கலாம். என்ன 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னா, ஆனிமல் செல்ல எப்படி நடக்கும், பிளான்ட் செல்ல எப்படி நடக்கும். அனிமல் செல்லோட அவுட்டர் கவரிங் என்னது? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளோட செல்லு. நம்மளுக்கு வந்து நியூக்ளியஸ்லாம் டிவைடே முடிஞ்சிருச்சு. அனிமல் செல்லோட அவுட்டர் கவரிங் என்னது? செல் மெம்பரேன். கரெக்டா? ஆமாம் ப்ரோ, மெம்பரேன் தான். அப்போ செல் மெம்பரேன் இஸ் a flexible layer படிச்சிருக்கோமா? இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன் படிச்சிருக்கோமா? அது இப்போ தான் எப்படின்னு பார்க்க போறோம். நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த செல் மெம்பரேன் உள் பக்கமா அப்படியே ஒரு ஃபர்ரோ மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது உள் பக்கமா ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த குழி கொஞ்சம் கொஞ்சமா உள் பக்கமா அட்வான்ஸ் ஆகி நீங்க நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல இந்த ஸ்கெடியூல் போட்டிருப்போம் பாருங்க. அதாவது இந்த வீக்கோட ஸ்கெடியூல் போட்டிருப்போம். அந்த ஸ்கெடியூல்ல அந்த ஒரு போட்டோ, இன்னைக்கு டேட்டுக்கு 7th of Augustக்கு ஒரு போட்டோ போட்டிருப்பேன் பாருங்க. அந்த போட்டோல இதே மாதிரிதான் இருக்கும். ஒரு ஃபர்ரோ ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். 2 செல் இருக்கும். அதாவது ஒரே செல்ல ஃபர்ரோ ஃபார்ம் ஆயிருக்கும். 2 நியூக்ளியஸ் 2 பக்கம் இருக்கும். அதுதான் இதோட அக்யூரேட் போட்டோ மாதிரி. ஓகேவா? இது உங்களுக்கு புரியலன்னா நீங்க அந்த போட்டோ பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இது இன்னும் அட்வான்ஸ் ஆகி நம்மளுக்கு இது 2 செல்லா ஃபார்ம் ஆகிரும். இதுதான் அனிமல் செல்ல நடக்கக்கூடியது. இதை நம்ம வந்து சென்ட்ரிபெட்டல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா சென்ட்ரிபெட்டல்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சென்டரை நோக்கி போறது. ஏன்னா எல்லாம் சென்டரை நோக்கி தானே வந்திருக்கு அந்த ஃபர்ரோ ஃபார்மேஷனு.
சோ இது சென்ட்ரிபெட்டல். ஓகேவா? ஃபர்ரோ ஃபார்மேஷன் மூலமாக வந்தது. இதே இது பிளான்ட் செல்ல பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேட்டா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு மறைச்சிருங்க. இப்ப இதுல பாருங்க, பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது? செல் வால். புரியுதா? சரி ப்ரோ. உள்ள இருக்கிறது தான் செல் மெம்பரேன். கரெக்டா? செல் வால் இஸ் a rigid structure. செல் வால் நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்காது. அப்ப இதுல ஃபர்ரோ ஃபார்மேஷன் நடக்காது. நம்மளுக்கு இதுல என்ன நடக்கும்னா, நம்மளோட அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து சென்டர்ல கரெக்டா பிராக்மெண்ட்ஸா நிக்கும். இதுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேரியோகைனசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா வளர ஆரம்பிக்கும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசா வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்படியே பெருசா வளர ஆரம்பிக்கும். இப்படியே வளர்ந்து 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 நீங்க என்ன பண்ணிடும்னா, இப்படி ஒரு செல் பிளேட்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம வந்து செல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படியே செல்ல ரெண்டா பிரிச்சு, இது அதுக்கடுத்து செல் வாலையும் அப்படியே பிரிச்சு உங்களுக்கு ஃபைனலா வெயிட் பண்ணுங்க, இதுதான் நியூக்ளியஸ். ஓகேவா? ஓகே, இது நியூக்ளியஸ், இதுவும் நியூக்ளியஸ். ஓகே, இது பிரிச்சு உங்களுக்கு ரெண்டு செல்லா ஆக்கிரும். ஓகே ஓகே ப்ரோ. இதை நம்ம சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லலாம். ஏன்? சென்ட்ரிபெட்டல்னா என்ன அர்த்தம்? சென்டரை நோக்கி போறது. சென்ட்ரிஃபியூகல்னா என்ன அர்த்தம்? சென்டர்ல இருந்து வெளியே நோக்கி வருது. இதுல நல்ல கவனிங்க, அந்த பிளேட், செல் பிளேட் வந்து உள்ள இருந்து அப்படியே வெளியே 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 தானே வருது. அதனாலதான் இது வந்து சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து செல் பிளேட்னு சொல்லலாம், இல்ல இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபாக்மோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்மோ பிளாஸ்ட். பிளாஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு இதோட கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. ஈஸியா புரிஞ்சா சைட்டோகைனசிஸ்? சாரி, வாங்க டக்கு 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 டக்குன்னு ரீடிங்கை போட்டு கிளாஸ் டக்குன்னு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த கிளாஸ் டக்குன்னு முடியும்னு, அதே மாதிரி தான் போகுது. ஓகே, திஸ் இஸ் தி மோஸ்ட் dramatic phase or most dramatic period. Okay, since the number of chromosome in the parent and progeny cells is same, it is also known as equational division. Okay, though for convenience mitosis have been divided into 4 stages. அதாவது நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு நம்ம வந்து என்னதான் அந்த 4 ஸ்டேஜா பிரிச்சாலும், it is very essential to understand that cell division is a progressive process. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கணும் அப்படின்னா, செல் டிவிஷன் வந்து ஒரு ப்ராக்ரஸிவா போயிட்டு இருக்க ப்ராசஸ். அதாவது நிக்காம தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுல நீங்க வெரி கிளியர் கட் லைன்ஸா டிரா பண்ண முடியாது பிட்வீன் வேரியஸ் ஸ்டேஜஸ். ஓகே, இது டு இது ப்ரோஃபேஸ், இது டு இது மெட்டாஃபேஸ், இது டு இது ஆனாஃபேஸ் அப்படின்னு நீங்க வெரி கிளியர் அண்ட் கட்டா எனக்கு கரெக்டா இந்த இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஆனாஃபேஸ் அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஆனாஃபேஸ் எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது. பட் ஏன்னா ஆனாஃபேஸ்னா இது நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஓகேவா? ஓகே, அடுத்து ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸ் என்னது? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? இது என்ன சொல்லலாம்? மைட்டாசிஸ் ஃபாலோஸ் தி எஸ் அண்ட் G2 ஃபேசஸ். எஸ் ஃபேஸ் நடக்கும், அடுத்து G2. G2க்கு அடுத்து நம்மளுக்கு எம் ஃபேஸோட முதல் தான் ப்ரோஃபேஸ். ஓகே, எஸ் அண்ட் G2ல நியூ DNA molecules are formed, not distinct but intertwined. ஓகே, ப்ரோஃபேஸ் இஸ் மார்க்ட் பை தி இனிஷியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல். மேல பார்த்து அதே தான். ப்ரோஃபேஸ்ல குரோமோசோமல் மெட்டீரியலோட கண்டென்சேஷன் பிகின் ஆகும். ஓகேவா? தி குரோமோசோமல் மெட்டீரியல் பிகம்ஸ் untangled during the process of chromatin condensation. Okay, the centrosome which had undergone duplication during S phase. S phase ல பார்த்தோமா centrioles replicate in cytoplasm னு, அந்த centrioles ரெண்டு இது பெர்பெண்டிகுலரா வந்து தான் நம்மளோட centrosome ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த centrosome now begins to move towards opposite poles. Okay, so இப்போ நீங்க ப்ரோஃபேஸ் எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னா, chromosomal material condenses to form compact mitotic chromosomes. குரோமோசோமல் மெட்டீரியல் வந்து குரோமோசோமா மாறிடுச்சு அப்படின்னா, அதாவது கண்டென்சேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய
ப்ரோஃபேஸோட எண்டிங். அடுத்து குரோமோசோம்ஸ் ஆர் சீம் டு பி கம்போஸ்ட் ஆஃப் 2 chromatids attached together but a centromere. Okay, see centromere. அடுத்து centrosomes which had undergone multiplication during interphase move towards opposite poles of the cell. Each centrosome radiates out microtubules called asters. இப்பவும் அது வந்து சென்ட்ரோசோம் வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு போயிருக்காது, பட் ஆனால் இதை சுத்தி நம்மளோட மைக்ரோடிபியூல்ஸ் வந்துடும். இந்த மைக்ரோடிபியூல்ஸ் தான் ஆஸ்டர்னு சொல்லுவோம். ரெண்டு ஆஸ்டர் அலாங் வித் தி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அதை சுத்தி இருக்கிறத சேர்த்து நம்ம மைட்டோட்டிக் அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செல்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் ப்ரோஃபேஸ் when viewed under the microscope do not show Golgi complex, endoplasmic reticulum. இதெல்லாம் டிஸப்பியர் ஆயிரும் உங்களுக்கு சொன்னா அதுதான் இந்த கொடுத்துருக்காங்களா. ஏர்லி ப்ரோஃபேஸ்ல பாருங்க குரோமோசோம் வந்து அப்படியே அன்டாங், அதாவது ஃபுல்லா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே கண்டென்ஸ் ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்து டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ்ல பாருங்க இப்பவும், அதாவது இதுல பஸ் பாத்துறோம், சாரி நல்லா காணிங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நியூக்ளியர் என்வெலப் என்னவாகுது, டிஸப்பியர் ஆகுது. ஓகேவா? ஓகே. டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ் நம்மளுக்கு என்ன நடக்குது, இப்பவும் சென்ட்ரோசோம் வந்துகிட்டு தான் இருக்கு, போல்ஸ்க்கு வரல, பட் ஆனால் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆயிருச்சு. கரெக்டா? அதைத்தான் அடுத்து பார்க்க போறோம். கம்ப்ளீட் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் தி நியூக்ளியர் என்வெலப் மார்க்ஸ். கம்ப்ளீட்டா உனக்கு வந்து நியூக்ளியர் என்வெலப் எல்லாம் காணாம போயிருச்சுன்னா அதுதான் மைட்டாசிஸோட, அதாவது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸோட பிகினிங். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ்னா என்னது? மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல கொடுக்கலாம், கம்ப்ளீட் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியர் என்வெலப் மார்க்ஸ் தி எண்ட் ஆஃப் ப்ரோஃபேஸ்ன்னு கொடுப்பான். நீங்களும் ட்ரூன் போட சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், ப்ரோஃபேஸோட எண்டில் தான் நம்மளுக்கு வந்து என்னது நியூக்ளியர் என்வெலப் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். பட் ஆனால் இவங்க கம்ப்ளீட் டிஸ்இன்டகிரேஷன் கொடுத்துட்டா அது மெட்டாஃபேஸுக்கு. ஓகேவா? ஓகே. ஹென்ஸ் தி குரோமோசோம் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ தி சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல். நியூக்ளியர் என்வெலப் இல்லை அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் அப்படியே அந்த ப்ரோகேரியாட்ஸ் மாதிரி அங்கே எங்கேன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பை திஸ் ஸ்டேஜ் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ எதுல கம்ப்ளீட் ஆகுது? மெட்டாஃபேஸ்ல. அண்ட் தே கேன் பி அப்சர்வ்ட் கிளியர்லி அண்டர் தி மைக்ரோஸ்கோப். அதனாலதான் இது வந்து மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம் வந்து படிக்கிறதுக்கு பெஸ்ட் ஃபேஸ். இட் இஸ் ஈஸிலி ஸ்டடின்னு சொல்றோம். ஓகேவா? மெட்டாஃபேஸ்லயும் நம்மளுக்கு குரோமோசோம் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் 2 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அதாவது இங்க மேல இருக்குல்ல, இது ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட், இது ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட், இது ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட், இது ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட். ஓகேவா? ஓகே. which are held together by the centromere. தெரிஞ்சதுதான். ஓகே. ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு கைனெட்டோகோர்ஸ். இது நம்ம எதுலயே படிச்சிட்டோம், செல் யூனிட் ஆஃப் லைஃப்லயே படிச்சாச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் சர்வ்ஸ் as the attachment of spindle fiber. இதுவும் செல் யூனிட்லயே படிச்சாச்சு. மூவ் இன்டு பொசிஷன் at the center. கரெக்டா வந்து மூவ் இன்டு பொசிஷன் at center. இந்த சென்டர்ல அலைன் ஆயிருச்சா, இதத்தான் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. Hence the metaphase is characterized by all the chromosomes coming to lie at the equator with one chromatid of each chromosome connected by its kinetochore to spindle fibers from one pole and its sister chromatid connected by its kinetochore to spindle fiber from the opposite pole. என்ன ப்ரோ கொச்ச கொச்சன்னு என்னமோ சொல்றீங்க அப்படின்னா, வெயிட் தெளிவா சொல்றேன். அதாவது மெட்டாஃபேஸ் எதை வச்சு கேரக்டரிஸ்டிக், அதாவது அதோட எதை வச்சு நீங்க இது மெட்டாஃபேஸ்ன்னு கண்டுபிடிக்க போறீங்க? அதாவது எல்லா குரோமோசோமும் சென்டருக்கு வந்துடும். அது போக ஒவ்வொரு குரோமோசோம்லயும் ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட் அதோட கைனெட்டோகோர் மூலமா ஒரு பக்கத்து சென்ட்ரோசோமோட கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி அதோட இன்னொரு சிஸ்டர் குரோமேட்டிட் அதோட கைனெட்டோகோர் மூலமா இன்னொரு பக்கம் சென்ட்ரோசோமோட கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் மெட்டாஃபேஸ். அதாவது இந்த இது இருக்கிறது தான் மெட்டாஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இந்த அலைன்மெண்ட், பிளேன் ஆஃப் அலைன்மெண்ட் தான் நம்ம வந்து மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஈக்குவட்டோரியல் பிளேட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் டு கைனெட்டோகோர்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ் ஆர் மூவ் டு ஸ்பிண்டில் ஈக்குவேட்டர், அதாவது சென்டருக்கு போயிருச்சு. ஓகேவா? அண்ட் அலைன்ட் அலாங் தி மெட்டாஃபேஸ் பிளேட். ஓகே. அடுத்து ஆனாஃபேஸ். ஆனாஃபேஸ்ல என்ன நடக்கும்? சிஸ்டர் குரோமேட்டிட் செப்பரேட் ஆயிரும், சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகிரும். அட் தி ஆன்செட், அதாவது அட் தி ஆன்செட்னா தி ஸ்டார்ட் ஆஃப் ஆனாஃபேஸ், each chromosome arranged at the metaphase plate is split simultaneously and 2 daughter chromatids
now referred to as daughter chromosomes of the future daughter, அதாவது அந்த டாட்டர் குரோமோசோம்ஸ் வந்து begin to migrate towards opposite poles. ஓகேவா? as each chromosome moves away from the equatorial plate, the centromere of each chromosome remains directed towards the pole and hence leading edge. அதாவது இந்த இடத்துல இருக்கா எதுதான் நம்மளுக்கு லீடிங்கா வருது? நம்மளோட சென்ட்ரோமியர் தான் வருது. இங்க சிம்பிள். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய இந்த சனல் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல வெயிட்டா உள்ள கயிறை எடுத்துட்டு நீங்க சென்டர்ல உங்களோட ஏதாவது ஒரு சின்ன த்ரெட்டை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுங்க. நீங்க இழுக்கிற அந்த சென்டர் பார்ட் உங்களை நோக்கி வேகமா வரும். ஆனா சுத்தி இருக்கிற பாட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு வரும். வரும்போது இந்த வி ஷேப்ல வந்த மாதிரி தான் வரும். அதைத்தான் இங்கேயும் சொல்றாங்க. நம்மளோட அந்த சென்ட்ரோமியர் லீடிங்ல வந்துடும், மிச்ச 2 ஆர்ம்ஸ் வந்து ட்ரெயிலிங் பிஹைண்ட், அந்த ஆர்ம்ஸ் வந்து பின்னாடி வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தஸ் ஆனாஃபேஸ் ஸ்டேஜ் வந்து எதை வந்து அதாவது என்ன எதை வச்சு நீங்க ஆனாஃபேஸ் ஸ்டேஜ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணலாம்? சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் அண்ட் குரோமாட்டிட்ஸ் செப்பரேட் ஆயிரும். குரோமாட்டிட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ். ஓகேவா? இதுதான் ஆனாஃபேஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அடுத்து டீலோஃபேஸ். இதோட இதுதான் வந்து இதான் சிம்பிளா சொன்னா டீலோஃபேஸ் தான் ஃபைனல் ஆஃப் கேரியோகைனசிஸ். ஓகே, இதுல என்ன நடக்கும்? திரும்பி அதாவது குரோமோசோம்ஸ் தட் ஹவ் ரீச் தேர் ரெஸ்பெக்டிவ் போல்ஸ் டீகண்டென்ஸ் ஆயிரும். ஓகேவா? என்ன ஆயிரும்? டீகண்டென்ஸ் ஆயிரும். ஓகே, அண்ட் லூஸ் தேர் இண்டிவிஜுவாலிட்டி. அதாவது இது குரோமோசோம் அப்படின்னு தனித்துவமா இருந்தது, இப்போ வந்து அன்பேக் ஆகி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல குரோமாட்டின் அப்படின்னு ஆயிரும். இதுங்களோட இண்டிவிஜுவாலிட்டி ஆர் எல்ஸ் இதுங்களோட ஐடென்டிட்டி இஸ் லாஸ்ட். ஓகேவா? தி இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் கேன் நோ லாங்கர் பி சீன். உங்களால இனிமே குரோமோசோமை பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து டீகண்டென்ஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே, and each set of chromatin material tends to collect at each of the 2 poles. 2 போல் அப்படியே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த உங்களுக்கு வந்து இந்த இருக்கா திரும்பி நியூக்ளியர் என்வலப்லாம் அப்படியே வந்துருச்சா? நியூக்ளியர் என்வலப் அப்படியே வந்துருச்சா? இங்கேயும் வந்துருச்சா? அதைத்தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜ் எதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம்? குரோமோசோம் கிளஸ்டர் அட் ஆப்போசிட் ஸ்பிண்டில் போல்ஸ் அண்ட் தேர் ஐடென்டிட்டி இஸ் லாஸ்ட். ஓகே, நியூக்ளியர் என்வலப் எல்லாம் வந்து ரீஅப்பியர் ஆகிரும், இதுவும் ரீஅப்பியர் ஆயிரும். அவ்வளவுதான், டீலோஃபேஸ் முடிஞ்சிச்சா? ஓகே, சைட்டோகைனசிஸ். மைட்டாசிஸ் அக்கம்ப்ளிஷஸ். ஓகே, அடுத்து பட் தி செல் இட் செல்ஃப் இஸ் டிவைடட் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். இப்போ ஒரே செல்லு தான் 2 டாட்டர் செல்லுமே இருக்கு. இப்போ நான் இந்த செல்லை 2 ஆக்கணும், கரெக்டா? அதுக்கு தான் அதாவது அந்த சைட்டோபிளாசம் 2 ஆக்குறது தான் சைட்டோகைனசிஸ். ஸோ இப்போ இது அனிமல் செல்ல எப்படி நடக்கும்? அப்பியரன்ஸ் ஆஃப் அ ஃபர்ரோ, பிளாஸ்மா மெம்பரேன் செல் மெம்பரேன் ரெண்டும் ஒன்று தான். அதாவது ஃபர்ரோ கிராஜுவலி டீப்பன்ஸ் அண்ட் அல்டிமேட்லி ஜாயின்ஸ் இன் தி சென்டர். உங்களுக்கு இது டயக்ராம் கொடுக்கல, நான் மேலே கொடுத்த அதே டயக்ராம் தான். அப்படியே அந்த சென்டரை நோக்கி ஒரு ஃபர்ரோ மாதிரி ஃபார்ம் ஆகி அட்வான்ஸ் ஆகி உள்ள வந்து நம்மளுக்கு அப்படியே சென்டர்ல மீட் ஆகி 2 செல்லா பிரிச்சு விட்டுரும். ஓகேவா? இது பிளான்ட் செல்ல பார்த்தோம்னா ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்டென்சிபிள் செல் வால். ஏன்னா அதுல வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து செல் மெம்பரேன் கிடையாது, செல் வால் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு செல் வால் ஃபிளெக்சிபிள் கிடையாது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வால் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் தி சென்டர் ஆஃப் தி செல் அண்ட் க்ரோஸ் அவுட்வர்ட். அதனால தான் இது சென்ட்ரிஃபியூகல், மேல ஃபர்ரோ ஃபார்மேஷன் சென்ட்ரிபிட்டல். ஏன்னா அது வெளியே இருந்து உள்ள வந்துச்சு, ஆனா இது உள்ள இருந்து வெளியே போகுது. ஓகேவா? டு மீட் தி எக்ஸிஸ்டிங் லேட்டரல் வால்ஸ், வெளியே இருக்கக்கூடிய வால்ஸை மீட் பண்ண போகுது. ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செல் வால் பிகின்ஸ் வித் தி ஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் ப்ரிகர்சர் கால் தி செல் பிளேட். செல் பிளேட்ல இருந்தா அந்த புது செல் வால் ஃபார்ம் ஆகும். இந்த செல் பிளேட் தான் வந்து நம்மளுக்கு மிடில் லேமெல்லா மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது 2 அட்ஜசன்ட் செல்லுக்கு நடுவில். ஓகேவா? ஓகே, at the time of cytoplasmic division organelles like mitochondria and plasmid gets distributed between the மிச்ச எல்லா ஆர்கனல்ஸ் ரெண்டுத்துக்கும் பாதி பாதியா டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். in some organisms karyokinesis is not followed by cytokinesis. ஒரு சில ஆர்கானிசம்ல நீங்க வந்து 12th பாலி எம்ப்ரானி அது கூட வேண்டாம், உங்களுக்கு எதை சொல்லலாம், ஆன்ஜியோஸ்பம்ல வந்து ஜைகோட் அப்படின்னு ஒண்ணு பாப்பீங்க. ஓகேவா? அதாவது நீங்க வந்து இந்த ஃபிளவர்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்கல்ல போலன் கிரெயின், அதே மாதிரி இந்த சைடு எக் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? அந்த எக் வந்து 7 செல் இருக்கும், ஆனா 8 நியூக்ளியர் இருக்கும். அதோட சென்டர் செல்ல மட்டும் 2 நியூக்ளியர் இருக்கும். ஓகேவா? காரணம் அது நியூக்ளியர் டிவிஷன் நடந்த உடனே அதுல வந்து உங்களுக்கு சைட்டோகைனசிஸ் நடந்திருக்காது. அதனால அதுல
மல்டிபிள் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? இதோட பிளாய்டி வந்து 4n. இதே மாதிரிதான் நீங்க தேங்காய் தண்ணி குடிச்சிருக்கீங்களா? தேங்காய் தண்ணி என்னது? ஒண்ணுமே கிடையாது. அந்த தேங்காய் தண்ணிங்கிறது ஃப்ரீ நியூக்ளியஸ் மட்டும்தான். அதுல என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் தேங்காயில நியூக்ளியஸ் டக்கு 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 டக்குன்னு ரெப்ளிகேட் ஆயிரும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செல் வால் ஃபார்மேஷன் நடந்துகிட்டே, அதாவது சைட்டோகைனசிஸ் நடந்துகிட்டே இருக்கும். செல் செல்லா பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பட் நம்ம அதுக்குள்ள இளநியா எடுத்து குடிக்கும் போது நம்மளுக்கு உள்ள இருக்கிற தண்ணி செல் வால் ஃபார்ம் ஆகாதது. அந்த உள்ள வந்து இந்த ஸ்கிராப் பண்ணி சுரண்டி கொடுப்பாங்கல்ல, அதுதான் செல் வால் ஃபார்ம் ஆன நம்மளோட செல்ஸ். ஓகேவா? அதைத்தான் அடுத்த லைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிசல்ட் ஆஃப் விச் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன்ஸ் வரும். சின்சிஷியம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லிக்விட் எண்டோஸ்பெர்ம் இன் கோகோனட். ஓகே. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். இது எதுக்கு சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா restricted to diploid cells. However, in some lower plants and animals, insects haploid cells also. மேலே பார்த்தோமா ஹனிபி, மேல் ஹனிபீஸ் n, அதாவது ஹாப்ளாய்டு செல்லையும் நம்மளுக்கு மைட்டாசிஸ் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுதான் எக்ஸாம்பிள்? மேல் ஹனிபீஸ் தான் எக்ஸாம்பிள். ஓகே. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், பிளான்ஸ்லயும் வந்து ஒரு சில பிளான்ட்ல வந்து ஹாப்ளாய்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. மைட்டாசிஸ் யூஸ்வலி ரிசல்ட்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டிப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் வித் ஐடென்டிக்கல் ஜெனடிக் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? நம்மளோட அந்த ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு செல் வந்துருக்குமா, அந்த செல் இருந்து மைட்டாசிஸ் மைட்டாசிஸ் மைட்டாசிஸா நடந்துதான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ நம்மளோட எல்லா செல்லையும் ஜெனடிக் காம்போசிஷன் சேம் தான். ஓகேவா? ஓகே. growth ஆஃப் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இஸ் டியூ டு மைட்டாசிஸ். நான் இப்போ சொன்னதுதான் அடுத்த லைன்ல கொடுத்துருக்காங்க. செல் growth results in the disturbing cell growth results in the disturbing the ratio between the nucleus and cytoplasm. It therefore becomes essential for the cell to divide to restore the nucleoside. இது உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே நான் சொன்னதுதான். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வேற எதுவும் புதுசா எதுவும் இல்லை. இதுல ஒரு சில இது, அதாவது அப்பர் லேயர்ல இருக்கக்கூடிய செல்ஸ், அதாவது எபிடமிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயரு, செல்ஸ் ஆஃப் லைனிங் ஆஃப் கட்டு, பிளட் செல்ஸ், இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், இதெல்லாம் வந்து அதாவது ஏபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் ஷூட் மெரிஸ்டம் அப்படின்லாம் வரும். இதெல்லாம் கண்டினியூஸா ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க அந்தந்த சாப்டர்ல போகும்போது வரும். இப்போதைக்கு லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எம்சிக்யூஸ் கேட்டா இது பண்றதுக்காக. எம்சிக்யூஸ் பார்ப்போமா? நான் 1:30 முடிஞ்சுன்னு நினைச்சேன், ஆல்ரெடி இதுவே 1:44 ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம். ருடோல்ஃப் விர்ச்சோ இல்ல